இன்னைக்கு நாம ஹாரி பாட்டரோட 8வது பாகம், கடைசி பாகம், கிளைமேக்ஸ் பாகத்துக்கு வந்துட்டோம். பல விஷயங்கள் இங்க நிறைய கொட்டி கிடக்கிறது நாம பாக்குறதுக்காக. இது வரைக்கும் என்ன நடந்து நம்ம பார்த்தோம்ல, ஹாரி பாட்டர் பழிவாங்க நினைக்கிற வில்லன் வால்டமார்ட் அவனோட உசுர 7 பொருட்களை அவன் ஒளிய வச்சிருக்கான். 3 பொருளை அழிச்சிட்டாங்க, இன்னும் 4 பொருளை தேடணும். அந்த பொருட்களை அழிக்கிறதுக்கு ஒரு வாள் தேவைப்படும். அந்த வாள் கூட நம்ம பசங்க கிட்ட தான் இருக்குது. போன பாட்டுல அந்த நச்சு பாம்பு செம்பட்டையன் ஃபேமிலி கூட நடந்த சண்டையப்போ மந்திரக்கோள் கொஞ்சம் கிடைக்கும் நம்ம ஹாரி பாட்டருக்கு. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வில்லன் வால்டமார்ட் டம்பிள்டோரோட பிண அறையிலிருந்து அவர்கிட்ட இருந்த அந்த மந்திரக்கோலை உருகிட்டான். 3 சகோதரர்கள் கதையில மூத்த சகோதரங்கிட்ட இருந்த அந்த வளரக்கூடிய மந்திரக்கோல்னு ஒன்னு இருந்ததுல சக்தி வாய்ந்தது, அது இப்போ வால்டமார்ட் கிட்ட வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். போன பாட்டுல அந்த காப்ளின் நம்ம பசங்களுக்கு உதவி பண்ணி கத்தி குத்தி வாங்கி செத்து போச்சுல்ல, அந்த கல்லறையில அஞ்சலி செலுத்திட்டு இந்த பக்கத்துல வராங்க. நம்ம மியூசிக் வாத்தியார் கிட்ட போய் அந்த நச்சு பாம்பு உங்ககிட்ட என்ன விசாரிச்சா, தன்னோட லாக்கர் ரூம்ல இருக்க வேண்டிய அந்த கத்தி எப்படி இங்க வந்துச்சுன்னு பதறனாலே என்ன கதை இது, எங்க கிட்ட இருக்கிற அந்த கத்தி அந்த வால் எப்படி அவளோட லாக்கர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த வால் மாதிரியே போலியான வால் இருக்குதான், அத ஒரிஜினல் நினைச்சு அவ பத்திரப்படுத்தி வச்சிருந்தா அப்படின்னு சொல்றாரு. போலி எது ஒரிஜினல் எதுங்கிறது இவங்கள மாதிரி காப்ளின்ஸ்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டூப்ளிகேட்டா ஒரு வால் செய்யணும், அதை வைக்கணும், இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா சாக்காயிடுவீங்க. சொன்னது யாருன்னா நம்ம நடுவுச்சி மண்டைய. அவர் ஏன் சொல்றாருன்னு நம்ம பசங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. அப்போ அதோட சேர்ந்து அதே லாக்கர்ல இன்னும் முக்கியமான சில பொருட்களை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா மேபி வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. அப்புறம் நடக்கிற இந்த யுத்தத்துல எங்களுக்கு உதவி செய்யணும் வைக்கணும்னு கேட்டுக்கிறார். யாரு, நம்ம ஹாரி பாட்டர் கேட்டுக்கிறார். உனக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு நம்ம மியூசிக் வாத்தியார். என்ன வேணும்னு கேட்பான். உன்னோட இந்த வால் எனக்கு குடுப்பியா, பின்னாடி குடுப்பியா அப்படின்னு கேட்க சரின்னு ஹாரி பாட்டர் ஒத்துக்கிறாப்ல. இங்க விசாரணை முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த மந்திரக்கோலை விப்பாப்ல இல்ல, அவர்கிட்ட விசாரணைக்கு போறாங்க. அவர்கிட்ட வளைஞ்சாப்ல ஒரு மந்திரக்கோள் இருக்கு, அதை கொடுத்து இது யாரோடது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த மந்திரக்கோள் சக்தி வாய்ந்தது, இதை இதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தது நம்ம நச்சு பாம்பு போல. கடைசியா நடந்த சண்டையப்போ அவங்க கிட்ட இருந்து மொத்தமா புடிங்கிட்டு வந்ததுல இந்த மந்திரக்கோள் வந்துருச்சு போல. சோ அத பத்தி எடுத்து சொல்றாரு. அடுத்து இன்னொரு மந்திரக்கோள், இது யாரோடது அப்படின்னு கேட்க அத அவர் பார்த்ததும் 12.75 இன்ச் இருக்குது, இதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தினவன் கொஞ்சம் தடுமாற்றம் கொண்டவனா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு அது நம்ம சின்ன சம்பட்டியன் இருக்கிறான்ல அவனோட மந்திரக்கோலா, வளையவே வளையாதான் இந்த மந்திரக்கோள். அதை பத்தி எல்லாம் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாரு. ஏன்னா இவர் மந்திரக்கோலை விக்கிறவர். அதே மாதிரி மந்திரவாதிகள் வச்சிருக்கக்கூடிய அந்த மந்திர கோளுகளுக்குமே சில தன்மைகள் வருமா, மந்திரவாதி நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து அந்த மந்திர கோளுக்குமே அதோட தன்மை அதோட கேரக்டர் ஒட்டிக்கும் போல தெரியுது. இதை பத்தி எல்லாம் அவர் விளக்கி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. பலகாலமா மந்திரக்கோலை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நல்ல கேரக்டரோ கெட்ட கேரக்டரோ எதுவா இருந்தாலும் அந்த கேரக்டர் அந்த மந்திரக்கோல்ல ஒட்டிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் மிரட்டி பேசினதுல, மிரட்டி விசாரணை பண்ணதுல அந்த மந்திரக்கோல் விக்கிறவர் வேற வழி இல்லாம உண்மையை சொன்னார். என்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அந்த போட்டோல பார்த்தவன், அவன் ஜெயில கிடப்பான். அங்கேயே போய் வால்டமார்ட் அவனை மிரட்டி விசாரிக்கும் போது டம்பிள்டோரோட பிண அறையில இருக்கும், ஏன்னா இவ்வளவு காலம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தது டம்பிள்டோர் தான் அப்படின்னு அந்த உண்மையை சொல்லியிருப்பான். அப்புறம் இப்ப அந்த வால் அவனுக்கு கிடைச்சிருச்சு, வில்லன் வால்டமார்க்கு கிடைச்சிருச்சு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது அவனுக்கு கிடைச்சிருச்சுனா நீ ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொன்னுடுவேன் அப்படிங்கிறாரு ஹாரி பாட்டர். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. போன சண்டையப்போ அந்த நச்சு பாம்போட முடி ஹெர்மானிக்கு கிடைக்கும். அந்த முடியை வச்சு உருமாற்றம் பண்ணி அவ இப்போ நச்சு பாம்பு மாதிரி உருமாற்றம் பண்ணி வந்திருக்கிறா. கூடவே நம்ம நண்பர் ராணு, அவன் தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அவனும் மாறு வேஷத்துல இருக்கிறான். இங்க அந்த மியூசிக் வாத்தியாரு எதுக்கு இவங்களுக்கு உதவி பண்றாங்கன்னா, அந்த பேங்குக்குள்ள போய் அந்த லாக்கருக்குள்ள போற வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அங்க இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவேன், பதிலுக்கு வாழ கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. சரின்னு இவங்க ஒத்துக்கிறாங்க. அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி அந்த பேங்குக்கு வெளியில வந்து லேண்டாராங்க. அங்க ஒருத்தவரை பார்த்ததும் மேடம்னு வணக்கம் வைப்பான். இந்தம்மா யாரு, நம்ம ஹெர்மானி தானே, குட் மார்னிங்னு ஸ்கூல் பொண்ணு மாதிரி பதில் பேசிட்டு இருக்கா. ஒரு கொலகாரி இப்படி பேசக்கூடாது, யாருக்காவது சந்தேகம் வந்துச்சு கழுத்து அறுத்து போட்டுருவாங்க, துமிரா பேசு அப்படின்னு மியூசிக் வாத்தியார அட்வைஸ் போறாரு. அப்புறம் அங்க இருந்து பேங்க்குள்ள வராங்க. அந்த மியூசிக் வாத்தியார தான் முதுகுல சுமந்துக்கிட்டு உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிட்டு மந்திர போர்வையை போத்திக்கிட்டு அவன் அப்படியே ஒளிஞ்சு வரான். இவங்க ஜம்முன்னு உள்ள வராங்க. ஏன்னா நச்சு பாம்பு உருவத்துல வந்திருக்கிறதுனால பேங்க் கஸ்டமர் தானே எல்லாரும் நினைப்பாங்க. வந்ததும் என் லாக்கரை அக்சஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. அவரு ஐடி கார்டு கேட்பாப்ல. என்கிட்டயே ஐடி கார்டு கேக்குறியா அப்படின்னு இந்த அம்மா ஒரு சீனை போட்டதும், ஓ மேடம் நீங்களா நச்சுப்பாம்பா, நான் கூட வேற யாரும் நினைச்சிட்டேன் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் திடீர்னு இன்னொருத்தவனை கூப்பிட்டு வராரு. ஓ மந்திரக்கோலை குடுன்னு கேக்குறாரு. மந்திரக்கோலை கேக்குறீங்க, எதுக்கு மந்திரக்கோலை கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க வரும்போது மந்திரக்கோலை கொடுப்பீங்க தானே, இப்ப என்ன புதுசா கேக்குறீங்கறாப்ல அவர் கேட்க நம்ம ராணு பயப்படுறான். ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல, அதனாலதான் சைலண்டா மந்திரக்கோலை கேக்குறாங்கன்னு பயம் வருது. பின்னாடி ஒரு போலீஸ்கார வேற பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கான் செக்யூரிட்டி. ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது மாய போர்வை போத்தி இருக்கிறதுனால மாயங்கி அந்த மாய தோற்றத்துல இருந்துகிட்டு யாரு கண்ணையும் படாம இருந்துகிட்டு ஒரு மேஜிக்க போடுறாப்ல, வசியப்படுத்திடுறாப்ல. உடனே அவரு வாங்க வாங்க உள்ள கூட்டிட்டு போறேன், எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி கூட்டு போறாப்ல வசியப்படுற அந்த மந்திரத்துக்கு பிறகு. அப்புறம் அவங்க எல்லாரும் ஏத்திக்கிட்டு ஒரு வண்டியில உட்காந்து லாக்கர் ரூம் அக்சஸுக்காக அப்படியே ட்ரெயின் மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி படு வேகமா வந்துகிட்டு இருக்குது. பல இடத்தை தாண்டி வந்துகிட்டு இருக்குது. அப்படி போற வழியில பார்த்தா ஒரு ஆத்து தண்ணி மேல இருந்து நீரறிவு மாதிரி கொட்டும். அது மேல பட்டதுமே ஹெர்மானி அவளோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த வண்டியும் மூவ் ஆகாது, அலார் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
மேல இருந்து அப்படியே திருப்பி பொத்துன்னு எல்லாரும் கீழே தள்ளி விடுது. மொத்த பேரை கீழே விழும்போது பார்த்தா தரையில இருந்து ஒரு அடி உயரத்துல சேஃபா நின்னு அப்புறம் மெதுவா தான் லேண்ட் ஆவாங்க. யாருக்கு உசுருக்கு ஆபத்து இல்ல. ஹெர்மானி எப்படி அவளோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறினாலோ அதே மாதிரி அந்த பேங்க் மேனேஜர் அவருக்கு போட்டிருந்த அந்த வசியம் வேலையும் வேலை செய்யாம போயிடுது. இப்போ வசிய மந்திரம் வேலை செய்யல. என்ன காரணம்னு கேட்டா ஒரு நீரறிவு தண்ணி பட்டதில்ல. அது மேல பட்டுச்சுன்னா எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் அது எக்ஸ்பைரி ஆயிடுமா. நம்ம மியூசிக் வாத்தியார் அதை பத்தி எடுத்து சொல்லுவார். ஒரு காலத்துல இங்க வேலை பார்த்திருக்கிறார் போல. அதனாலதான் எல்லா மேட்டரும் தெரிய வந்திருக்குது. அதனாலதான் இவர்கிட்ட உதவியும் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இங்க இருந்து அந்த நச்சு பாம்போட லாக்கர் ரூம் அக்சஸ் பண்றதா இருந்தா எதுக்கு அவ சேஃப்டிக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ஒரு ராட்சச டிராகனையே சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கா. யாரும் இந்த டிராகனை தாண்டி லாக்கர் அக்சஸ் பண்ண முடியாதுல்ல. அதுதான். ஆனா அங்க ஒரு பெட்டிக்குள்ள இந்த குடுகுடு மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குது. முன்ன பண்ண விவரம் தெரியாதவங்க வந்தாங்கன்னா எய்தர் இந்த டிராகனை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க, இல்ல இந்த டிராகனோட சண்டை போட்டு சாவாங்க. நம்ம நச்சு பாம்பு வந்தாலோ இல்ல இந்த லாக்கரை அக்சஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிராகனை எப்படி கட்டுப்படுத்தணும் தெரியும். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற குடுகுடு எடுத்து கிடுகிடுகிடுன்னு ஆட்டினா இந்த சத்தம் டிராகனுக்கு ஆகாதான். அதனால அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாம வழி கொடுக்கும். அந்த வழியில இவங்க அப்படியே உள்ள போயிட்டே இருக்காங்க. மறுபடியும் மேனேஜருக்கு மந்திரத்தை போட்டு வசியப்படுத்திட்டு தான் கூட்டு போறாங்க. கூட்டு போய் மேனேஜரோட கையை அக்சஸ் பண்ண வச்சதுமே கதவு திறக்குது. உள்ள போறாங்க. உள்ள அது எங்க இருக்குன்னு தேடி கிடி பாக்குறாங்க. பார்த்தா மேல அந்த மந்திர கோப்பை ஏதோ ஒரு கோப்பை இருக்கு தெரியுது. இவன் ஃபீல் பண்றான் அதுதான் நம்ம தேடி வந்த பொருள் நினைக்கிறான். அதுல நம்ம வில்ல வால்டமாட்டோட உசுறு அதுல இருக்கும்னு நினைக்கிறான். ஆனா தெரியாதனமா இங்க ஒரு பாத்திரத்தை தட்டி விட்டுருவாங்க. இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளையும் ஒரு தடவை தொட்டா அந்த 4 பொருளா மாறுமா. அந்த 4 பொருளையும் தொட்டா அது 16ஆ மாறுமா. இப்படியே பெருகிட்டே இருக்கும் போல. இப்ப நாம அந்த கோப்பையை எடுக்க போறதுக்குள்ள நடுவுல பல பொருட்களை ஹாரி பாட்டர் தொட்டாகணும். தொட அது 4 மடங்கா மூடுது. அது மேல தொட ஆரம்பிக்க அது இன்னும் 16ஆ கூடுது. 16 64ஆ கூடுது. இப்படியே பெருகி போயிட்டே இருக்க மலை மாதிரி இவனு மேல ஏறி போயிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த வாளை வச்சு அழகா அதை பிடிச்சு அதை எடுத்துடுறாங்க. அதை எடுத்துட்டு இந்த பக்கத்துல வந்துடுறான். இந்த பக்கத்துல வந்ததுமே அந்த கோப்பை கீழே விழுந்துரும். அதை அவர் எடுத்துக்கிறாரு மியூசிக் வாத்தியார். வாளை கொடுத்தா கோப்பையை கொடுக்குறேன் அதான வாக்கு அப்படின்னு கேட்க சரின்னு இவன் வாளை தூக்கி போட்டதும் வாளை வாங்கிட்டு கோப்பையை தூக்கி போட்டுறாரு. அப்ப கொடுத்த டீல் முடிஞ்சு போச்சு. உங்களை நல்லபடியா அங்க கூட்டிட்டு வருவேன் தான் சொன்னேன். திரும்பி வெளியில கூட்டிட்டு போவேன்னு நான் சொல்லலையே. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாரு. என்ன கொடுமைன்னு பாருங்க. அப்புறம் அந்த டிராகனையும் தாண்டி குடுகுடுப்பு ஆட்டிக்கிட்டே தாண்டி இந்த பக்கத்துல வந்துடுறாரு. அந்த பக்கம் செக்யூரிட்டிஸ் வராங்க. செக்யூரிட்டிஸ் திருடங்க வந்துட்டாங்க பாருன்னு அவர் தான் போட்டும் கொடுக்குறாரு. அடப்பாவமே. வெளியில வந்ததும் அவர் எஸ்கேப் ஆயிருப்பார் போல. அந்த மேனேஜரை டிராகன் பக்கத்திலேயே அந்த மந்திரத்துல இருக்கிறதுனால ஹாய்னு டாடா காமிச்சிட்டு இருப்பாரு. டிராகன் அந்த ஆளை பொசுக்கி எடுத்துரும். இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு இவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. ஐடியா கொடு அப்படின்னு வழக்கம் போல நம்ம ஹெர்மானி கிட்ட தான் கேக்குறாங்க. ஒரு ஐடியா இருக்கு ஆனா பயப்படக்கூடாது அப்படிங்கிறா. என்ன ஐடியான்னு கேட்டா குடுகுடுன்னு ஓடியாந்து ஒரே ஜம்ப்ல அந்த டிராகன் மேல குச்சிடுறா. நீங்களும் டிராகன் மேல ஏறிக்கங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் ஓடியாந்து டிராகன் மேல குதிக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து மந்திர தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சங்கிலியில கட்டி போட்டுருந்தாங்கல்ல அந்த சங்கிலிய மந்திரத்தால அத்து விட்டுறா. இப்ப டிராகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. மேல பார்த்தா மேல ஓப்பனா இருக்குது. மேல பறந்து போக முடியும். சோ அது மேல ஏற ஆரம்பிச்சிருது. இவ்வளவு கூத்தாங்க நடந்துகிட்டு இருக்குது. இது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் பேங்க்ல இன்னும் பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. லைட்டா ஏதோ நிலநடுக்க ஏற்படுறாப்ல இருக்கும். அங்க இருக்கிற விளக்கு ஒரு மாதிரியா ஷேக் ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தா கீழ இருந்து பொளந்துகிட்டு டிராகன் மேல வருது. எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஓடுறவங்க பாதி பேரை எரிச்சே கொண்டுடுது அந்த டிராகன். அதுக்கும் மேல பார்த்தா சூரிய ஒளி உள்ள வரதுக்காக சீலிங்ல கண்ணாடியிலே செஞ்சு வச்சிருப்பாங்க. அதையும் உடைச்சுக்கிட்டு மேல வருது. மேல வந்து நின்றுச்சுங்க. இதுக்கப்புறம் எப்படி நாம இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு நம்ம பசங்க கேட்பாங்க. ஹெர்மானி ரொம்ப ஸ்மார்ட்டா டிராகன் நிக்குதுல அது எந்த சுவத்தை பிடிச்சிட்டு நிக்குதோ அந்த சுவரை உடையட்டம்னு மந்திரம் போடுறா. அது உடஞ்சதோ அது பேலன்ஸ் தாங்காம ரெக்கையை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிடும். அதை பறக்க வைக்கிறதுக்கான டெக்னிக் இது. அதுவும் அப்படி ஓடி போய் பறக்க ஆரம்பிக்க எஸ் இவங்க அங்க இருந்து அந்த பிரச்சனையில இருந்து ஆபத்துல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் பாகத்துல இருந்து பாருங்களேன். தொடப்பத்துல பறந்தாங்க, மாய குதிரையில பறந்தாங்க, பறக்கிற குதிரையில பறந்தாங்க, தேர்ல பறந்தாங்க, அப்படி இப்படின்னு போய் கடைசியில இப்போ டிராகன்ல பறக்கிற ரேஞ்சுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க நம்ம பசங்க. இதெல்லாம் சரி எப்படா நம்ம லேண்ட் ஆக போறோம்னு அவங்களுக்கு குழப்பம். போற வழியில பார்த்தா தண்ணி பரப்புக்கு பக்கத்துல அது பறந்துட்டு இருக்கும்போது இதான் சரி கரெக்டான இடம் இங்க குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குதிக்க சொல்லுவான். 3 பேரும் ஒரே டைம்ல குதிக்கிறாங்க. அப்படி தண்ணிக்குள்ள குதிக்கும் போது பார்த்தா தண்ணிக்குள்ள மூழ்கிற அந்த நொடி அடுத்த பொருள் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு எந்த க்ளூவுமே இவங்க கிட்ட இல்ல. அதனால வால்டமாட்டோட மனசுக்குள்ளேயே போய் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அப்படி போகணும்னா வால்டமாட்ட தன் மனசுக்குள்ள அவன் அலோவ் பண்ணணும். அதைத்தான் அலோவ் பண்றான் போல தெரியுது. அப்படி அலோவ் பண்ணும்போது ஹாரி பாட்டரோட நோக்கம் என்னங்கிறத அவர் தெரிஞ்சுப்பாரு. அவர் மறைக்கணும்னு கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற சில நினைவுகளை இவன் தெரிஞ்சுப்பான். அப்படி அவன் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இவனோட உயிர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த 5வது பொருள் ஸ்கூல்ல எங்கேயோ இருக்குங்கிறத பாத்துருக்காங்க. மேல வந்ததும் நண்பர்கிட்ட அதை பத்தி சொல்றான். உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க இருந்து ஸ்கூலுக்காக கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா வால்டமாட் அந்த பேங்க்ல இருக்கிறாப்ல. பேங்க்குக்கு போய் அங்க மிச்ச மீதி உயிரோட இருந்த எல்லா பேரையும் கொண்டு போட்டுறாரு. இதை பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போட்டுறாப்ல. செம்பட்டையும் குடும்பம் அப்படியே கூனி குறுகி போய் தலகுனிஞ்சு போய் நிக்கிறாங்க. அங்க அந்த இடுபாடலுக்கு மத்தியில வாளுக்கு ஆசைப்பட்ட நம்ம மியூசிக் வாத்தியாரு அவரும் செத்து போய் கிடக்கிறார். இங்க ஒரு மேட்டரை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல நான் மியூசிக் வாத்தியாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல ஆக்சுவலா மியூசிக் வாத்தியார்
வாத்தியார் இவர் இல்ல. இவரு இங்க அந்த நிறைய லாக்கர் ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற மந்திரவாதிகளுக்கான அந்த மாய பேங்கை நடத்தக்கூடிய மேனேஜர் இவர். இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி வால்டமாட் இப்ப அந்த பேங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாப்ல தான் அடியாட்களை வச்சுக்கிட்டு. இவரை பிடிச்சி ஜெயில போட்டிருந்தவங்க. அதனாலதான் இவர் அந்த வாளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு துரோகம் எல்லாம் பண்றாரு. நம்ம மியூசிக் வாத்தியார் இந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல. சோ மியூசிக் வாத்தியார் இன்னும் ஸ்கூல்ல மியூசிக் எடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவரு வாளுக்கு ஆசைப்பட்டவர் ஆசையே இவரை அழிச்சிருச்சு. அவர் செத்து போனதும் அவரோட கையில இருந்து அந்த வாள் அங்க இருந்து மறைஞ்சிருது. தேவைப்படுறவருக்கு தானா கிடைக்கக்கூடிய வாள் அது. அந்த மாதிரி அவருக்கு தனித்துவம் உண்டு. அதனால அது அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. நம்ம பசங்க அடுத்து அங்க இருந்து எங்க போறாங்கன்னு பாருங்க. நமக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி, நம்ம ஹாரி பாட்டர் கிட்ட ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த கண்ணாடி கிட்ட தான் புலம்பும் போதெல்லாம் அவனுக்கு உதவிகள் கிடைச்சது. அந்த வாள் எங்க இருக்குங்கிறத அந்த கண்ணாடி தான் சொல்லுச்சு. அதே மாதிரி நம்ம காப்ளின் வந்து போன பாட்டுல பசங்களுக்கு உதவி பண்ணுச்சுல, அதுக்கும் காரணம் அந்த கண்ணாடி தான். அந்த கண்ணாடியை நம்ம ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்த ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக் தான் கொடுத்திருப்பாப்ல. ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கண்ணாடியை பயன்படுத்தி இருப்பாங்க போல தெரியுது அப்போ. ஆனா இப்போ அந்த கண்ணாடியோட இன்னொரு பக்கம் வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது. யாருகிட்ட நினைக்கிறீங்க? நம்ம டம்பிள்டோரோட அண்ணங்கிட்ட. எஸ், டம்பிள்டோருக்கு ஒரு அண்ணன் உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. கனவுகள்ல அந்த கண்ணாடியை பாக்குறது அண்ணங்காரன் தான் நம்ம ஹாரி பாட்டர் தெரிஞ்சுக்கிட்டதுனால சோ அவரை பாக்குறதுக்காக இங்க வந்து லங்குறாங்க. அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. பார்த்தா பாக்குறதுக்கு நம்ம டம்பிள்டோர் மாதிரியே இருக்கிறாரு டம்பிள்டோரோட அண்ணன். பசங்க எல்லாத்தையும் பிடிக்காத மாதிரியும், இனிமே இவங்க நீங்க போராடுறதெல்லாம் வேஸ்ட், எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சுக்கிறாப்லையும் பேசுவார். தன்னம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுவார். ஆனா நம்ம பசங்களுக்கு ரெண்டு இக்கட்டான சூழ்நிலையில உதவி பண்ணவர் இவர் தான். ஏன்னா இங்க இருக்கிற கண்ணாடியில நம்ம ஹெர்மானி போய் நின்னா ஹாரி பாட்டர் கண்ணாடி எடுத்து பார்க்கும்போது ஹாரி பாட்டரோட முகம் இங்க இருக்கிற கண்ணாடியில தெரியும், சோத்துல இருக்கிற அந்த கண்ணாடியில. சோ ஒவ்வொரு முறையும் இந்த பசங்க ஆபத்துல இருக்கும்போது கண்ணாடி வழியா பார்த்துட்டு அவர்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தது இவர் தான் தெரியுது. ஆனா அவர் ஒரு மாதிரி கோவமா இருக்கிறார். டம்பிள்டோரை நம்பியிருக்க கூடாது. அவர் நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டார். தன்னோட இலக்குக்காக பல விஷயங்களை இழந்திருக்கிறான். தான் தங்கச்சியே இழந்திருக்கிறான். போட்டோல இருக்கிறவளை காட்டுறா, அதான் தங்கச்சி போல. தம்பி மேல டம்பிள்டோர் மேல கொஞ்சம் கோவமா இருக்கிறாரு அண்ணங்காரன். ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி அவர் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு ஹெர்மானி ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறா. ஏன்னா 2 தடவை உதவி பண்ணிருக்காரு, சும்மா கோவத்துல பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறார். அவரும் புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சி எங்கேயோ அனுப்புறாப்ல. தங்கச்சி போட்டோல இருந்து உள்ள போகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தங்கச்சி திரும்ப வரும்போது பின்னாடி யாரோ நடந்து வராப்ல தெரியுது. யாரா நடந்து வரான்னு பார்த்தா போட்டோக்கு பின்னாடி ஒரு பெரிய சுரங்கப்பாதையே இருக்குது. வர்றது நம்ம லாங் பாட்டம் வர்றான். இவங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. அவருக்கு முகத்துல அங்கங்க காயம் இருக்கும். பசங்களை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் தானே, வாங்க இந்த ரூட்ல இருந்து ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டு போறாப்ல. பொதுவா இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில போறதுக்கோ இல்ல வெளியில இருந்து இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கோ மொத்தம் 7 ரகசிய வழிகள் உண்டு. இந்த படத்தோட முதல் பாகத்துல நாம பார்த்திருப்போம். ஆனா இப்போ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வழிகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க போல. யாருக்குமே தெரியாத 8வது வழி தான் இது போல. இது வழியா இவன் கூட்டு போறான். என்ன ஸ்கூல்ல என்ன நிலவரம்னு கேட்டா, டம்பிள்டோர் இருந்த இடத்துல இப்ப நம்ம நடுவுச்சி மண்டை இருக்கிறான். ஸ்கூல்ல பிளாக் மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க போல. அதே மாதிரி ஸ்கூலை பாதுகாக்கிறதுக்காக வெளியில நிறைய காவலாளிக நிறைய பிணந்தனிகள் எல்லாம் தெரியுதுங்க. அப்புறம் ஸ்கூலுக்குள்ள பசங்களை எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அண்ணன் தங்கச்சி ஒரு பேர் இருக்குது போல, ஒரு ஜோடி. அந்த ஜோடியை வச்சிருக்காங்க போல தெரியுது. புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு கூட பிளாக் மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுக்கிறது, தடை செய்யப்பட்ட மந்திரங்களை சொல்லி கொடுக்கறதுன்னு ரொம்ப ஓவரா பண்றாங்களா. அப்புறம் பேசிக்கிட்டே அந்த வழியா உள்ளேயும் வந்தாச்சுங்க. இங்க வந்து பார்த்தா ஸ்கூல்ல மொத்தம் 4 குழு இருக்குன்னு சொன்னோம்ல. 4வது குழு தான் கொஞ்சம் மோசமானவங்க, வில்லைங்க குழு. மீதி 3 குழுவுமே கொஞ்சம் நல்ல பசங்க. முதல் குழு தான் ரொம்ப சூப்பரான பசங்க. அந்த குழு பசங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு கஷ்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு. அதோட சேர்ந்து 2வது குழு 3வது குழுன்னு மொத்தமே இங்க தான் இருக்குது. 4வது குழு மட்டும் வேற ஒரு இடத்துல இருக்கும் போல தெரியுது. ஹாரி பாட்டரை பார்த்ததும் எல்லாரும் வேகமா ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. ஸ்கூல்ல நடத்துற விடம் இங்க இருக்கிற பசங்களுக்குமே சுத்தமா பிடிக்கல போல தெரியுது. ஏதோ ஒண்ணு நான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு தனக்கு தேடி வந்திருக்கிற எதை பத்தின்னு சொல்றான். ஏதோ சின்ன ஒற்றாப்ல இருக்குமா, சின்னதா இருக்குமா, மகுடம் மாதிரி இருக்குமா, இப்படி அவன் கனவுல பார்த்த சின்ன சின்ன விஷயங்களை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லும் போது அது ஒரு மகுடங்கிறத நம்ம லூசு பெண்ணே கண்டுபிடிக்கிறா. அது மாதிரி இருக்குங்கிறா. அதை அங்க தேடி ஸ்கூல்ல இருந்து அதை கண்டுபிடிக்கணும். அதுல வில்லன் வால்டமாட்டோட உசுறு இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றான். அது கிடைச்சிருச்சுன்னா அவனை பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்றான். எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அதை தேடி கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம நண்பர் ரானோட தங்கச்சி வரா. 6 மாசத்துக்கு பிறகு இவங்களை பாக்குறா. அண்ணனை பார்க்கவே இல்ல, குறுகுறுன்னு நம்ம ஹாரி பாட்டரையை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனாலும் சோகமா இருக்கிறா. என்ன மேட்டர்னு கேட்டா, நீங்க வந்திருக்கிற இந்த மேட்டர் ஹெட் மாஸ்டர் நடுவுச்சி மண்டை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறா. இப்ப எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறாரா ஹாலுக்கு. சோ எல்லாரும் கிளம்பி ஹாலுக்கு வராங்க. அப்படி வரும்போது கூட பாருங்களேன், ராணுவ ஒழுக்க மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஒழுக்கமா வராங்க, அவ்வளவு கட்டுக்கோப்பா வராங்க. அந்த ரேஞ்சுக்கு மிரட்டி வச்சிருக்காங்க போல தெரியுது. எல்லாரையும் வரிசையா நிப்பாட்டி ஹாரி பாட்டர் இங்க வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஹாரி பாட்டருக்கு யாராவது உதவி பண்ணீங்கன்னா ஹாரி பாட்டர் கொடுக்கிற தண்டனை உங்களுக்கும் கொடுக்கப்படும். அதே மாதிரி ஹாரி பாட்டர் பத்திய மேட்டர் தெரிஞ்சும் எங்களுக்கு தெரியப்படுத்தலைன்னா அதுக்கும் தண்டனை கொடுக்கப்படும்னு மிரட்டுறாரு. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹாரி பாட்டரே ஒத்த ஆளா முன்னாடி வந்து நிக்கிறான். பயப்படவே இல்ல. நீ எவ்வளவு பெரிய துரோகி, டம்பிள்டோரை முதுகுல கொத்துன துரோகி, டம்பிள்டோரை கொன்னவனே நீதான் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து சொல்ல, உடனே அவரு மந்திரக்கோல் எடுக்கும்போது பின்னாடி கதவை திறந்துகிட்டு ரகசிய இயக்கத்தை சேர்ந்த எல்லாரும் வந்திருக்காங்க.
இறுதி யுத்தம் இங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் படையே வந்துருச்சு. அதோட மட்டும் நிக்காம நம்ம வாத்தியாரம்மா மெக்கானிக்கல் அவங்களும் ஹாரி பாட்டருக்கு முன்னாடி பாதுகாப்புக்காக மந்திரக்கோளோட வந்து நிக்கிறாங்க. நடுவுச்சி மண்டையனும் மெக்கானிக்கல் அம்மாவும் சூப்பரா சண்டை போடுறாங்க. நிறைய பேர் கூட்டிட்டாங்க. மெக்கானிக்கலும் ஒன்னு சேர்ந்துட்டா, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பக்கம். இங்க நிலைக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடுவுச்சி மண்டையை அங்க இருந்து பறந்து போயிடுறான். கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியில போயிடுறான். எல்லா பசங்களும் ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அதுக்குள்ள அங்க இருக்கிற சில பெண்கள் அங்கங்க மூலையில இருந்துகிட்டு ஆன்னு கத்துறாங்க. அவங்க காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம வில்ல வால்டமார்ட் தான் பேசுறான். எனக்கு தேவை ஹாரி பாட்டர் தான். ஹாரி பாட்டரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களையும் உங்க ஸ்கூலையும் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். இத பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு யுத்தம் தொடருங்கிறாப்ல சொல்லிட்டார் போல. இத கேட்டதும் அந்த 4 குழுவுல 3 குழு அமைதியா இருக்குது. அந்த 4வது குழு வில்ல குழு இருக்குல்ல, அந்த குழுல இருக்கிற பொம்பளை ஒருத்தி, இன்னும் ஏன் பாக்குறீங்க, அந்த பையில பிடிச்சு கட்டி போடுங்க அப்படிங்கிற ஹாரி பாட்டர். ஆனா மீதி குழுவுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஹாரி பாட்டருக்கு துணையா ஒண்ணு கூடுறாங்க. மெக்கானிக்கல் அம்மாவோ இந்த 4வது குழுவுல ஓவரா பேசினால இவளோட குழு மொத்த பேரையும் பிடிச்சு கீழ இருக்கிற குகையில அடைச்சு வை அப்படின்னு கிளர்க்கு கிட்ட உத்தரவு போட்டாப்ல. உடனே அந்த 4வது குழு மட்டும் அங்க இருந்து கிளம்புது. மீதி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஹாரி பாட்டருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். ஹாரி பாட்டர், நீ ஏதோ ஒண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கிற, அது என்ன தேவையோ அதை நீ செய், அது வரைக்கும் நாங்க ஸ்கூல்ல நாங்க பாத்துக்கிறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம்னு மெக்கானிக்கல் அம்மா சொல்லிடுறாங்க. எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. அடுத்து என்னன்னு தெரியாம எல்லா பேரும் அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில நம்ம நண்பர் ராணோ ஹெர்மானியும் வந்து ஒரு ஐடியா இருக்குங்கிறாங்க. இந்த தடவை ஹெர்மானி ஐடியா கொடுக்கல, நம்ம நண்பர் ராணு தான் ஐடியா கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நீ அந்த உயிர் இருக்கிற பொருளை தேடுற, அந்த பொருள் கிடைச்சாலும் அதை எப்படி அழிக்கணுங்கிறது தெரியாம அதை வச்சு பிரயோஜனம் இல்ல. சோ நீ பொருளை தேடு, அந்த பொருளை எப்படி அழிக்கணுங்கிறத நாங்க தேடுறோம். அன்னைக்கு அந்த அனகொண்டா பாம்போட பல்லு, அதை வச்சு அந்த பொருட்களை அழிக்க முடியுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு கூட நமக்கு கிடைக்கும், அதை நாங்க தேடுறோம்னு இவங்க ஒரு பக்கம் போறாங்க. நம்ம ஹாரி பாட்டர் அங்க காமன் ரூம்னு ஒன்னு இருக்குதான், அங்க இருந்து தேட ஆரம்பிக்கிற எல்லா ரூமுக்கும் சொல்லிட்டு அவன் ஓடுறான். பின்னாடியே நம்ம லூசு பெண்ணையும் அதை பார்த்துக்கிட்டு பின்னாடி ஓடுறா ஹாரி பாட்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இங்க பசங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து எல்லாத்தையும் பூம்னு வெடிக்க செய்யணும்னு மெக்கானிக்கல் அம்மா பசங்களை கூட்டிட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. வெளியில வந்ததும் இரும்பு கவசம் கொண்ட வீரர்கள் வெளிவரட்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை போடுறாங்க. இதே ஸ்கூல்ல அலங்கார பொருள் இருக்கிறாப்புல நிறைய வீரர்கள் இரும்பு கவசம் போட்டு சில மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் அலங்கார பொருள் நினைச்சா அத்தனையும் மொதுன்னு குதிக்குதுங்க. மந்திரம் போட்டதுமே எல்லாம் காவகாக்கிற வேலைக்காக வாசலுக்கு போய் நிக்குதுங்க. ரொம்ப காலமா இந்த மந்திரத்தை பயன்படுத்த நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறதா மெக்கானிக்கல் அம்மா சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வானத்துல பாதுகாப்பு வளையம் உருவாகட்டும்னு மந்திரம் போட ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லா பேருமே அதே மந்திரத்தை போடுறாங்க. நம்ம புது வாத்தியார் போடுறாரு, நம்ம மியூசிக் வாத்தியார் போடுறாரு. பாருங்க, இவர் தான் மியூசிக் வாத்தியார், இன்னும் லாயலா இங்க தான் இருக்கிறாப்ல. எல்லா பேரும் மந்திரம் போட்டு அந்த பாதுகாப்பு வளையத்தை முழுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஓடி வந்த நம்ம லூசு பண்ணே, எங்க போற, அங்க போய் பிரயோஜனம் இல்லைங்கிறா. இல்ல யார்ட்டையாவது கேட்டா தெரிய வரும் சொல்லும் போது, இங்க பாரு, நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மணிமகுடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே காணாம போச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்கிற யாருமே அதை பார்த்திருக்கிற வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்க நீ யார்கிட்ட பேசணும்னு கேக்குறா. அவன் முழிக்கிறான். இறந்து போனவங்க கிட்ட பேசணும். இறந்து போனவங்க தான் இங்க போட்டோல எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசு, அவங்க மூலமா உதவி உனக்கு கிடைக்கும்னு எடுத்து சொல்றான். அவனும் சரின்னு முடிவு பண்றான். பாதுகாப்பு வளையம் அங்க உருவாகிறத பார்த்து அவனும் சந்தோஷப்படுறான். அடுத்து இங்க இருக்கிறதுலயே ஓரளவு பழமையான பேயா இருக்கணும், அந்த மகுடத்தெல்லாம் பார்த்த பேயா இருக்கணும். ஒரு காலத்துல அந்த மணிமகுடத்தை யூஸ் பண்ணது யார் தெரியுமா? இந்த ஸ்கூலையே ஒரு 4 ஃபவுண்டர் உருவாக்குனாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, அவங்க ஞாபகார்த்தமா தான் 4 குழுவோட பேரை வச்சு இத்தனை வருஷமா அந்த கேம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஃபவுண்டர்ஸ்ல 2வது ஃபவுண்டர், அந்த குழுவுல 4வது குழுவுல இன்னும் அந்த அம்மாவோட பேர்ல தான் அந்த குழுவே நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஃபவுண்டரோட பொண்ணு, அவங்க இன்னும் இங்க ஆவியா தான் தெரியுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்துதான், அதுவும் தனியா வந்து தான் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உதவி பண்ணு, அந்த மணிமகுடம் எங்க இருக்குது கொஞ்சம் சொல்லு, காட்டி கொடு அப்படின்லாம் கேட்க அவ சொல்ல முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஹாரி பாட்டர் நம்ப மாட்டேங்கிறா, சொல்ல முடியாதுன்னு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஸ்கூலோட வெளிப்பக்கத்துல நம்ம வில்ல வால்டமார்ட் வந்து லேண்ட் ஆயிட்டார். கூடவே அவரோட படையையும் கூட்டு வந்திருக்கிறார். நாம எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு, கமான் தாக்குதல் நடத்துங்க, 1 மணி நேரம் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்த சொல்ல ஒட்டுமொத்த பேரும் அந்த பாதுகாப்பு வளையத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹாரி பாட்டரோட படையோட கம்பேர் பண்ணும்போது இவங்க பல மடங்கு அதிகமா இருக்கிறாப்ல தெரியுது. மந்திரத்தை போட்டு அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அதையெல்லாம் பார்த்து நம்ம ஹாரி பாட்டர் டைம் இல்ல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கான். இதே மாதிரி ஒரு தடவை உன்ன மாதிரியே ஒரு பையன் வந்தா, அந்த மணிமகுடம் வேணும், அதை அழிக்கணுங்கிறப்பயே என்கிட்ட வந்து பேசினா. நாங்களும் நம்பி கொடுத்தோம், காட்டி கொடுத்தோம். ஆனா அதன் பிறகுதான் தெரிஞ்சது அந்த மணிமகுடத்தையே தான் உசுர ஒளிய வைக்கக்கூடிய ஒரு பொருளா மாத்தி துரோகம் பண்ணிட்டான்னு. அதனால நான் அவங்கள நம்புறதா இல்லைன்னு சொல்ல, அவன் மாதிரி நான் இல்ல, சத்தியமா நான் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசி ஓரளவு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலா அந்த அம்மா, சரி ஓகே, உன்னை பார்க்கும்போது அவன் ஞாபகம் வருது, இருந்தாலும் அவங்கிட்ட இருந்த அந்த கெட்ட வாடவ மேல அடிக்கல, உன்னை நம்பி சொல்றேன்னு சொல்லி எல்லா பொருட்களையும் எங்க ஒளிய வைப்போமோ அங்கதான் இந்த பொருளும் இருக்கிறதுன்னு ஒரு குழு கொடுக்குறா. அப்புறம் மாயாஜாலத்தால அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வேற ஒரு குழுவும் கொடுக்குறா. இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு அது இருக்கிற இடத்த கஸ் பண்ணிட்டான் போல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஹாரி பாட்டர். நம்ம நல்லவர்களோட படையில இருக்கிற பல பேர் வெளியில வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு மிரண்டு போறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய யுத்தம். பெருசா நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது நம்பிக்கையுற்ற வகையில யார் பேசுறா? நம்ம ஓனாய மனுஷன் பேசுறாப்ல. இந்த பக்கம் ஹாரி பாட்டர்
அந்த அனகொண்டா பாம்போட சண்டை போடுறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை வழியா போனான்ல, அந்த பாதையை கண்டுபிடிச்சு அங்க நம்ம ராணோ ஹெர்மானியும் வந்து நிக்கிறாங்க. கதவு திறக்கப்படுகிறது. ஸ்கூலோட வெளிப்பக்கத்துல தான் கிரவுண்ட் இருக்கும். அங்கதான் நம்ம பசங்க கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த கிரவுண்டையே மொத்தமா எரிச்சு சர்வ நாசம் பண்றாங்க. இது பத்தாதுன்னு ஸ்கூலோட மறுமுனையில அந்த ஸ்நாச்சர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும்ல, மனுஷங்களை பிடிச்சு கொடுத்து காசு வாங்குற குரூப், அது ஒரு பெரும் படையோட வேகமா வரானுங்க. படு வேகமா ஓடியாரங்க பாத்துங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த பாதுகாப்பு வலையை இருக்குன்னு தெரியாம உள்ள வர போகும்போது பஸ்மமாயிடுறாங்க. மொத்த பேர் வெளியே நிக்கிறாங்க. இவங்களை எதிர்த்து ஒத்தாலா இந்த பக்கத்துல நிக்கிறது நம்ம லாங் பாட்டம் தான். பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு இருந்த லாங் பாட்டம் தான். அவன் முடிஞ்சா உள்ள வந்து பாருங்கடா பாப்போம்னு அவங்கள வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா பாதுகாப்பு வலைய இருக்குங்கிற அந்த தைரியத்துல அப்படி பேசிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த கப்பை அழிக்கிறதுக்காக உள்ள வந்தவங்க அங்க அந்த அனகொண்டா பாம்பு செத்து போய் கிடந்தாலும் அதோட எலும்பு பல்லு எல்லாம் இன்னும் அப்படியே தான் கிடக்குது. அந்த பல்லை எடுத்து அந்த கோப்பையை குத்தி அழிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாக்குறாங்க. குத்துன அந்த நொடி அந்த பக்கம் நம்ம வால்டமாட் ஆன்னு கத்துறான். ஹாரி பாட்டருமே லைட்டா ஒரு வலியை உணர்றான். இந்த பக்கம் தண்ணி அப்படியே ஒரு மாதிரி சுழல் மாதிரி சுனாமி மாதிரி அடிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா எஸ், அவங்களோட டெக்னிக் வேலை செஞ்சிருச்சு போல தெரியுது. அந்த பாம்போட பல்லு இன்னும் வீரியத்தோட தான் இருக்குது. அதால இந்த பொருட்களை அழிக்க முடியுது. சோ இதோட கணக்கெடுத்துக்கிட்டா இவரோட உயிர் இருக்கிற வால்டமாட்டோட உசுரை 7 பாகமா பிரிச்சு வச்சதுல இந்த கப்போட கணக்கெடுத்துக்கிட்டா மொத்தம் 4 காலி. இன்னும் 3 பாக்கி இருக்குது. அதை அழிச்சிட்டோம்னா அப்புறம் வால்டமாட்டோட சாவு உறுதியாயிடும். 4 பொருட்களை இழந்தாச்சு. அதாவது அவனோட உசுருல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு. 60% போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காண்டுல அங்கிருந்து படு பயங்கரமா மந்திரம் போட்டு அந்த பாதுகாப்பு வளையத்தை அப்படியே பஸ்மமாக்க ஆரம்பிச்சிட்டான். பாதுகாப்பு வளையம் அப்படியே லைட்டா அப்படியே பொசுங்கி 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 அப்படியே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இங்க பாதுகாப்புக்கு இருக்கிற நம்ம பசங்க எல்லாம் லைட்டா பதறவும் ஆரம்பிக்கிறாங்க. 1000 பேர் சேர்ந்து பல மணி நேரம் மந்திரத்தை செலுத்தி உடைக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு வளையத்தை கோபத்துல ஆக்ரோஷமா தான் கையில இருக்கிற அந்த மந்திர கோல், யாரோடது, நம்ம டம்பிள்டோரோட மந்திர கோலை வச்சு இவ்வளவு ஃபோர்ஸா பயன்படுத்திட்டான். வளையம் உடைஞ்சிருச்சு. ஆனா அவருக்கே தெரியாது அவரோட கையில இருக்கிற அந்த மந்திர கோல் பலவீனப்பட்டு விட்டது. ஏன்னா நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க, அந்த மந்திர கோலுக்குள்ள நிறைய விரிசல் விழுந்து போச்சு. இது நம்ம பயலுக்கு தெரியாது. பாதுகாப்பு வளையம் இந்த பக்கத்துல பொசுங்கி போனதுனால அந்த ஸ்நாச்சர்ஸ் குரூப் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கல்ல, அவங்க இப்ப தைரியமா ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க. உள்ள வர முடியுதுன்னு தெரிஞ்சதும் படு வேகமா விரட்டிக்கிட்டு வராங்க. இந்த மறுமுனைய ஸ்கூலோட கனெக்ட் பண்றது என்னன்னா ஒரு பெரிய பாலம். பாலத்தோட இந்த பக்கத்துல தான் ஒத்தாலா நிக்கிறான் நம்ம பய. இவங்கள பார்த்து இப்போ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த குரூப் விரட்டிக்கிட்டு வருது. ஆயிரக்கணக்கான பேரும் உள்ள வந்துட்டாங்க. அந்த பாலத்துல ஏறிட்டாங்க. பாலத்தோட பாதி தூரத்தை கடந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்குள்ள நம்ம பய மேஜிக்கை போட்டு அந்த பாலத்தையே உடைக்கணும்னு முடிவு பண்ணி பாலத்தை பலவீனப்படுத்தி விட்டுட்டான் நம்ம லாங் பாட்டம். அதோட விளைவு பின்னாடி வந்த மொத்த ஸ்நாச்சர்ஸ் குரூப்பும் அப்படியே அந்த பாலம் இடிஞ்சு மொத்தமும் கீழே விழுந்து சாகுறானுங்க. கூடவே நம்ம பையலும் விழுந்துட்டான். ஐயோ செத்துட்டானோ அப்படின்னு பார்த்தா பயபுள்ள சாகல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். உயிரோட தான் இருக்கிறான். எவ்வளவு பேரை கொண்டு இருக்கிறான் பாருங்க. ஒரே ஷாட்ல 1000 பேரை கொன்னு 1000 விலங்குகளை கொன்ன எண்ணிக்கையை கணக்கில் எடுத்தா இவன் தான் ஹீரோன்னு சொல்லலாம். அவ்வளவு பேரை கொண்டு கெத்து காட்டி இருக்கிறான். யாரு, நம்ம லாங் பாட்டம். வளைய உடஞ்சு இந்த பக்கத்துல பிணத்திரிகள் எல்லாம் மொத்தமா உள்ள பறந்து வர ஆரம்பிக்கிறீங்க, தாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான பேர், அதுல நிறைய ராட்சசிங்களும் வேக வேகமா ஓடியாராங்க. அப்படி ஓடியாரவங்கள சில வேர்களே பிடிச்சு அவங்களை இழுக்குது. ஆனா அதையும் தாண்டி வர்றவங்க அந்த இரும்பு கவசம் கொண்ட வீரர்களோட போராட வேண்டிய சூழல். பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்குது. மியூசிக் வாத்தியார் பயந்து பின்னாடி ஓடுவாரு. அவ்வளவு ராட்சசங்க சண்டை போறதுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. வீரர்கள் சில பேரு அந்த ராட்சசங்களோட காலை வெட்டி கீழே தள்ளி விட்டுறாங்க. அதே மாதிரி நிறைய வீரர்களை, அந்த இரும்பு கவசம் கொண்ட வீரர்களை ராட்சசங்க அடிச்சு நொறுக்கவும் செய்றாங்க. இது போக பிணந்தினிகள் இப்ப ஸ்கூலுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. வர்றவங்களை நம்ம ஆட்கள் முடிஞ்ச அளவு சண்டை போட்டு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சின்ன சம்பட்டியா அவனும் இங்க வந்துடுறான். உள்ள வந்தவன் தன்னோட நண்பர்கள் 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த பசங்களை மட்டும் தனியா பிடிச்சி அந்த பக்கத்துல இழுத்துட்டு போறான். ஹாரி பாட்டர் அந்த பொருளை தேடிக்கிட்டு இருக்கிற வேலையில லாங் பாட்டமும் பாத்துறாங்க. நம்ம ரானோட தங்கச்சியும் பாத்துறா. நம்ம லூசு பெண்ணைய காணமே, நீ பாத்தையா அப்படின்னு கேக்குறாங்க. இவன் பாக்கலங்கிறான். எங்க இருக்காலோ தெரியல. ஒரு முத்தா, கடைசி முத்தா கொடுத்துட்டு காலையில உயிரோட இருப்போமோ இல்லையோன்னு போராட தயாராயிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மேப்பை பாத்துக்கிட்டு நம்ம ராணோ ஹெர்மானியும் வராங்க. ஹாரி பாட்டர் தான் எங்க இருக்கானு மேப்ல பாக்குறாங்க. காலடி தடம் தெரியுது. ஆனா அடுத்த ரெடி காணாம போயிடுது. எங்க போயிருப்பான்னு இவங்களுக்கு தெரியல. மேபி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ரூம் ஒன்னு இருக்குது, சுவரே கதவா மாறும்ல, அதுக்குள்ள போயிருப்பானோ அப்படின்னு இவங்களுக்கு டவுட். ஏன்னா அந்த பக்கம் போச்சோன்னா அவங்க யாரையுமே மேப்ல காட்டாதான். சரி அங்க போவோம்னு நம்ம பசங்க முடிவு பண்ணி அங்க கிளம்புறாங்க. பொதுவா இந்த மாதிரி ஐடியாவை நம்ம ஹெர்மானி தான் கொடுப்பா. நம்ம பயபுள்ள லூசு பைய மாதிரி இருப்பான். ஆனா இந்த தடவை நல்ல ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த மாதிரி ஐடியாவை கொடுக்கறதெல்லாம் அவன் தான். சோ நல்ல அறிவு வளர்ந்துருச்சுன்னு தெரிய வருது. ஹாரி பாட்டர் இப்போ அந்த ரூமுக்குள்ள வந்துட்டான். அதை இப்போ ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா பொருளையும் வைப்பமே அந்த இடம்னு அந்த பேய் சொல்லிச்சுல, அந்த ஆவி சொல்லிச்சுல, இங்கதான் எல்லா பொருளையுமே வச்சிருக்காங்க. இவ்வளவு பொருட்களுக்கு மத்தியில இவன் தேடுறத கிடைக்கணும். அவனும் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ள ஒரு பறக்கிற காப்ளின் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குது, பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு முனகல் சத்தமும் கேக்குது நம்ம ஹாரி பாட்டருக்கு. பொதுவா பக்கத்துல அந்த ரூமுக்கு போயிட்டானாலே அந்த பொருள்
பொருள் என்ன ஏதுங்கிறத இவனால கண்டுபிடிச்சிட முடியும். ஏதோ ஒரு தொடர்பு அந்த பொருட்களுக்கும் நம்ம ஹாரி பாட்டருக்கும் உண்டு. அந்த முழங்கல் சத்தம் ஒரு பொட்டிக்குள்ள இருந்து வருது, அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறான். எதிர்பார்த்தாப்லயே அந்த மணிமகுடம் கிடைச்சிருச்சுங்க. ஆனா அதே சமயம் நம்ம சின்ன செம்பட்டையன் தான் நண்பர்களோட உள்ள வந்து நிக்கிறான். ஹாரி பாட்டர் கிட்ட இருக்கிறது இவனோட மந்திரக்கோல். அதனால தான் மந்திரக்கோலை கொடுன்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹாரி பாட்டர், எப்பா போன பாட்டுல என் மூஞ்சி கோரமா இருக்கிற சமயம் நான் ஹாரி பாட்டர் தானு உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணால அந்த விஷப்பாம்பு, அந்த விஷப்பூச்சி, அப்போ அவகிட்ட நீ உண்மையை சொல்லாம தெரியலன்னு போய் சொன்ன, ஏன் என்ன காட்டி கொடுக்கலன்னு கேட்கறான். இவர் தயங்குறாப்ல. கூட இருக்கிறவங்க ஏத்தி விடுறாங்க, பயப்படாத அவனை அடிச்சு தூக்கு அப்படின்னு இவனை ஏத்தி விடுறாங்க நம்ம சின்ன செம்பட்டையனை. அதே சமயம் நம்ம பசங்க உள்ள வந்துற தட்டி எறின்னு அவங்க கிட்ட இருந்த மந்திரக்கோலை தட்டி எறிஞ்சிடறாங்க. பதிலுக்கு அவங்க ஏதோ ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க போல. அவன் மேல படல, இருந்தாலும் ஏழையே சபிக்கிறியா, இதோ விரட்டிக்கிட்டு வரண்டான்னு 3 பேரையும் விரட்டிக்கிட்டு நம்ம நண்பர் ராணு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள இவங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டையில மணிமகுடம் எங்கேயோ மேல போய் விழுந்து கிடக்குது. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹாரி பாட்டர் தொடர்ந்து முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது பூச்சி மாதிரி நிறைய உள்ள பறந்துட்டு கிடக்குது. ஒரு வழியா மேல ஏறி அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. மணிமகுடம் மறுபடியும் அவன் கைக்கு வந்துருச்சு, கிடைச்சிருச்சு. ஆனா விரட்டிக்கிட்டே ஓடுன நம்ம ராணு இப்போ ரிவர்ஸ்ல ஓடியாராம். ஓடுங்க ஓடுங்கன்னு கத்திக்கிட்டு ஓடியாராம். ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட சாபத்தை யூஸ் பண்ணிட்டாங்க போல. அந்த சாபம் இவங்களை விரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. நடுவுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அதுக்கு இரையாக்குற விதமா போட்டு விட்டா நம்ம ஹாரி பாட்டர். ஆனா அதையும் தாண்டி விரட்டிக்கிட்டு வருது. போட்டது யாருன்னா நம்ம சின்ன செம்பேட்டையன் கூட இருக்கிற நண்பர் ஒருத்தன் தான். அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லா பக்கமும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்களையே தாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போல தெரியுது. இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு வளையத்தை இவன் போடுறான். ஏதோ தற்காலிகமா தடுத்து இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும்னா அதுக்கு இவங்களுக்கு தேவை அந்த பறக்கிற தொடப்பம். அது அங்க கிடக்க அந்த பறக்கிற தொடப்பத்துல ஏறி அங்க இருந்து பறந்து போறாங்க. தீக்கிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக சின்ன செம்பட்டையனும் கூட நண்பர்கள் 2 பேரும் மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது இந்த சாபத்தை போட்டான்ல அந்த பையன் தீக்குள்ள விழுந்து கரியாயிட்டான், செத்து போயிட்டான். ஆனா சின்ன செம்பட்டையனும் இன்னொரு நண்பனும் அங்க உசுருக்கு பயந்துகிட்டு நிக்கிறானுங்க. அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். அந்த சமயத்துல அவங்களை காப்பாத்துறதுக்காக போன நம்ம ஹாரி பாட்டர் டீம் இங்க வருது. ஆளுக்கு ஒருத்தனை தொடப்பத்துல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து அவங்க தப்பிச்சு போறாங்க. சூப்பர்ல. சின்ன செம்பேட்டையனை கடைசியில நம்ம ஹாரி பாட்டர் தான் காப்பாத்தணும்னு இருக்கு பாருங்க. ஒரு வழியா அந்த ரூமை விட்டு வெளியில வந்து விழுகுறாங்க. விழுந்ததும் சின்ன செம்பட்டையன் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். அந்த மணிமகுடம் கீழே கிடக்கும். பாம்போட பல்ல வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்துவான் ஹாரி பாட்டர். குத்துனதும் அதுவும் அழிஞ்சிருச்சு. அதுல இருந்து ஒரு புகை மாதிரி ஒண்ணு கிளம்பும். அப்ப ராணு அதை எத்தி தள்ளி விட்டுருவான் உள்ள அந்த தேவையானதை செய்யற அந்த ரூமுக்குள்ள. ஏற்கனவே நெருப்பு பத்தி எரிஞ்சதா அதுக்குள்ள போனதுமே அப்படியே 3 தலை மாதிரி நம்ம வில்ல வால்டமோர்ட்டோட முகம் வரும் பாருங்க, அப்படியே படு வேகமா. அப்ப ரூமு தானா முடிக்கும். சோ உள்ள எல்லாம் அடங்கி போயிடும். இப்போ 7 பொருட்கள்ல 5வது பொருளும் முடிஞ்சு போச்சு. இனி மிச்சம் இருக்குது 2 பொருள் தான். இப்போ நம்ம வால்டமார்ட் அவனோட உசுர்ல 7ல 5 பாகம் அழிஞ்சு போனதுனால ரொம்ப பலவீனப்பட்டு போய் நிக்கிறார். ஹாரி பாட்டருமே லைட்டா பலவீனப்படுறான். ஆனா அதிகமா பலவீனப்படுறது நம்ம வெள்ள வால்டமார்ட் தான். தலையிலெல்லாம் நரம்புல எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு மாதிரி விஷம் மாதிரி ஏறி போய் கிடக்குது. என்னாச்சு உங்களுக்குன்னு கூட இருக்கிறவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு கேட்க செத்து மடின்னு மந்திரத்தை போட்டு கொண்டுறாரு. அங்க இருந்து தான் கூடயே இருக்கிற அந்த பாம்பு, அதோட பேரு நாகினி. வா நாகினி, இனி நான் உன்னை பாதுகாத்தாகணும்னு சொல்லி நாகினியை கூட்டிட்டு அவர் எங்கேயோ பறந்து போறார். இப்படி அந்த நாகினி கூட பேசிட்டு கூட்டிட்டு போறத நம்ம ஹாரி பாட்டர் கவனிச்சிடறான். சோ நாகினியில தான் அந்த 6வது பாகம் இருக்கணும், அதுதான் கடைசி பாகம்னு நம்ம ஹாரி பாட்டர் நினைக்கிறான். அந்த பாம்பு அழிச்சிட்டா அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் ஹாரி பாட்டர். ராணுமே சந்தோஷப்படுறான், அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். நாகினி எங்க இருக்குங்கிறது வால்டமார்ட்டுக்கு தெரியும். வால்டமார்ட்டோட நம்ம பைய கொஞ்சம் கனெக்ட் ஆனானா கண்டுபிடிச்சிடலாம். சோ முயற்சி பண்றான். முயற்சி பண்ணி பார்த்தா பலவீனமா இருக்கிறதுனால வால்டமார்ட்டை இப்போ ஈஸியா உள்ள போய் அவங்கிட்ட இருக்கிற நினைவுகளை பாக்குறது வசதி. சோ அதனாலதான் ஈஸியா உள்ள போய் நாகினி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்க இருக்குன்னா பெரிய செம்பட்டையன்ட்ட இருக்குது போல. பெரிய செம்பட்டையை ஏதோ ஒரு வயல அழிக்கிறதுக்காக எதுக்கு அந்த ஸ்கூல் அழிக்கணும் அப்படின்னு டயலாக் விட்டதுக்கு ஒரு அறை வாங்குவான். உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறது அவமானம், போய் எனக்கு பிடித்த என் அடிமை யார நம்ம நடுவுச்சி மண்டையனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு வில்ல வால்டமார்ட். ஹாரி பாட்டரும் அவங்க எங்க இருக்கிறாங்க டீடைல்ல நண்பர்கள்கிட்ட சொல்றான். ஸ்கூல்ல பார்த்தா தொடர் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஹாரி பாட்டரும் நண்பர்களுமே எதுக்கு வரவங்க எல்லாம் அடிச்சு படுக்க போட்டுக்கிட்டு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. கதவு வரைக்கும் வந்தாச்சு, வெளியிலயும் வந்தாச்சு. இப்போ ஒரு ராட்சசன் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறான் பாருங்க. அவன் நம்ம பசங்களை பார்த்துட்டு போட்டு தள்ளுறதுக்கு வருவான். இவங்க 3 பேர் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க ஒரு மணிக்கு பின்னாடி. இந்த பக்கம் பார்த்தா நிறைய சிலந்திகளும் இவங்களை தாக்குறதுக்கு வருதுங்க. சோ ராட்சசனோட காலு வழியாவே புகுந்து இவங்க வெளியில வந்து தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. சில பேரை கொன்னு அவர்களோட ரத்தத்தை கூட பிணந்தினிங்க குடிச்சிட்டு இருக்க அதுகளை அடிச்சு தள்ளுறாங்க. 1000கணக்கில் இப்ப பிணந்திரிகள் மொத்தமா இவர்களை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு இருக்குது அந்த பாலத்தின் வழியா பறந்து. அப்போ எதுக்கு யார் வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம டம்பிள்டோரோட அண்ணன், அவரே இப்ப யுத்தகலத்துல பங்கெடுத்துட்டார். மொத்த பேரையும் ஒரே ஷாட்ல அடிச்சு விரட்டிட்டாரு. பரவாயில்ல, டம்பிள்டோரோட அண்ணன் கூட பவர்ஃபுல்லான ஆளு போல தெரியுது. காவலாளிகளா வந்தது அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டாரு டம்பிள்டோரோட அண்ணன். நடுவுச்சி மண்டியன்னு வந்துட்டாப்ல. இவங்க பேசிட்டு இருக்கிறத இந்த பக்கம் நம்ம பசங்க ஒட்டு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லையே, டம்பிள்டோரோட இந்த மந்திரக்கோலை கையில வச்சுக்கிட்டு
இன்னைக்கு ராத்திரி மிக பல அசாத்தியமான செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இது உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாரால எதுவும் பண்ணிட முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறான். கையில இருக்கிற இந்த மந்திரக்கோள் தான் எல்லாங்கிறப்பல பேசிட்டு இருக்கிறான். அவருக்கும் அந்த கான்பிடன்ட் அதிகமாயிடுச்சு இப்போ. ஆனா வில்லியம் வால்டமாருக்கு டவுட். இந்த மந்திரக்கோளை பலகாலமா வச்சுட்டு இருந்தது யாரு? நம்ம டம்பிள்டோர். அப்ப அவருக்கு விசுவாசமா தானே இந்த மந்திரக்கோள் இருக்கும் அப்படின்னு டவுட் கேட்கிறாப்ல. இல்ல அது உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும்னு நம்ம நடுவுச்சி மண்டையன் சொன்னாலும் வில்லியம் நம்பல. இல்ல, பொதுவா அந்த மந்திரக்கோள் முதலாளிகளுக்கு தான் ரொம்ப விசுவாசமா இருக்கும். அந்த முதலாளிகளை யாராவது கொன்னாங்கன்னா அப்படி கொன்னவங்களுக்கு அடுத்து அது விசுவாசமாக மாறிடுமா. அப்படி பார்த்தா டம்பிள்டோரை கொன்னது நீ. அப்போ டம்பிள்டோரோட இந்த மந்திரக்கோள் உனக்குத்தான் விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நடுவுச்சி மண்டனுக்கு தான் அது விசுவாசமா இருக்குமா. அப்படி பார்த்தா இதோட உண்மையான முதலாளி நீதான். நீ இப்போ உயிரோட இருக்கும்போது இந்த மந்திரக்கோள் எனக்கு எப்படி விசுவாசமாக இருக்கும்னு கரெக்டான டவுட் கேட்கிறாரு நம்ம வால்டமாட். இப்போ நீ உன்னை நான் கொன்னுட்டேன்னா இந்த மந்திரக்கோள் எனக்கு விசுவாசமாக மாறிடும். நீ செத்து எனக்கு விசுவாசத்தை காட்டுங்கிறாப்ல. வதைபடு மந்திரத்தை போட்டு படுக்கப்பட்டாரு. பாம்பை கொல்ல சொல்ல பாம்பும் குத்தி 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 கொல்லுது அவரை கொன்னு போட்டுவிட்டு பாம்பும் வால்டமாட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு தான் அவங்க இங்க வந்ததே போல. பாத்தீங்களா, சேட்டையை செஞ்சுட்டாங்க. ஆனா நம்ம ஹாரி பாட்டர் இங்க வந்து பார்க்கும்போது நடுவுச்சி மண்டைய சாகல, இன்னும் உசுறு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஹாரி பாட்டர் போய் பார்க்கறான். இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறான். ரத்தப்போக்க கட்டுப்படுத்த கையை வச்சு அப்படியே ரத்தத்தை அடைக்க பார்க்கறான். அப்ப நடுவுச்சி மண்டைய நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து ஒரு துளி கண்ணீர் விடுவாரு, அழுவாரு. என் கண்ணீரை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. சீக்கிரம் எடுங்கிறாப்ல. ஹெர்மானி கிட்ட இப்ப அந்த பை இருக்குது, அதுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்க கண்ணீரை புடிச்சுக்கிட்டா நம்ம ஹாரி பாட்டர். உன் கேள்விக்கான விடை இதுல இருக்கணும், இதை டம்பிள்டோட ரூமுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. உன் கண்ணு அப்படியே உங்க அம்மாவோட கண்ணுடா அப்படின்னு இவங்க அம்மா கூட பழகின அப்பா கூட பழகிற பல பேர் சொல்ற அதே டயலாக நம்ம நடுவுச்சி மண்டையன் சொன்னதும் அவன் ஆச்சரியப்பட்டு போறான். ஏன்னா இவரை விரோதியாவே பாத்துக்கிட்டு இருந்தவன் இவருக்கு எப்படி என் கண்ணு அப்படியே என்னோட அம்மாவோட கண்ணுன்னு தெரியும், எப்படி சொல்றாப்ல, அந்த ஆச்சரியம் தான். அதே சமயம் வால்டமாட்டோட ஒரு மெசேஜ் ஹாரி பாட்டர் நண்பர்கள் இந்த பக்கம் ஸ்கூல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கேக்குது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வரைக்கும் என் யுத்தத்தை தற்காலிகமா நிறுத்துறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிற என் ஆட்களை ஸ்கூல்ல இருந்து வெளியில நான் கூப்பிட்டுக்கிறேன். ஆனா உனக்கு எனக்கு நடக்கிற அந்த யுத்தத்துல எவ்வளவு மந்திரவாதிகள் சண்டை போட்டு செத்து போனாங்க, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, இதெல்லாம் தேவையா? பேசாம நீயா அந்த காட்டு பக்கம், தடை செய்யப்பட்ட அந்த காட்டு பக்கம் வந்து சேரு, என்ன வந்து சந்தி. அப்படி சந்திச்சிட்டேனா உன்னோட மேட்டர் முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லையா அந்த ஸ்கூல்ல இருக்கிற வண்டு சிண்டுல இருந்து பெருசுக வரைக்கும் மொத்த வரையும் கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போயிட்டார். உடனே அந்த ஆட்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல்ல அந்த யுத்தத்தோட விளைவு அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, மருந்து போட்டுட்டு இருக்கிறவங்கன்னு எல்லாரையும் பார்த்து வருத்தப்படுறான் நம்ம ஹாரி பாட்டர். சில பேர் இறந்து போயிருக்காங்க போல தெரியுது. நம்ம ட்வின்ஸ் 2 பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்வின் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். குடும்பமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம ராணும் பார்த்துட்டு ஓடி போய் அண்ணா செத்து போயிட்டேன்னு அழுதுட்டு இருக்கிறான் பாவம். இதையெல்லாம் பார்க்க ஹாரி பாட்டருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, நம்ம ஓனாய் மனுஷனோட பொண்டாட்டி, அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்களா இல்ல படுத்த படுக்கையா கிடக்குறாங்களான்னு தெரியல. முத வேலையை அங்கிருந்து வேகமா போய் டம்பிள்டோர் ரூமுக்கு போறான் தனியால. நடுவுச்சி மண்டையனோட கண்ணீரை அந்த நினைவு சட்டியில ஊத்தி இவ்வளவு காலமா நடுவுச்சியன் சொல்லாத பல விஷயங்களை இப்ப நம்ம ஹாரி பாட்டர் தெரிஞ்சுக்க போறான். நடுவுச்சியன் உண்மையிலேயே நல்லவரா இல்ல கெட்டவரா? இந்த $1 மில்லியன் கேள்விக்கு இங்கதான் விடையும் கிடைக்க போகிறது. பிளாஷ்பேக் அந்த நினைவுக்குள்ள போனா 2 பெண் பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி பூவை கையில உருவாக்கி மேஜிக் பண்ணிட்டு இருப்பா. அதுதான் நம்ம ஹாரி பாட்டரோட அம்மா. இன்னொருத்தியோ, என்னடி சூனிய வேலை பாக்குறியா, உன்னை அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு கத்திட்டு ஓடுறா பாத்தீங்களா, அவ யாருன்னா ஹாரி பாட்டரோட பெரியம்மா. ஹாரி பாட்டரை அடிமை மாதிரி வீட்டுல வளர்த்தால அவதான் போல தெரியுது. அங்கதான் ஒரு புல் எடுத்து அதை பறக்க வச்சு இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லன்னு ஹாரி பாட்டரோட அம்மாவுக்கு புரிய வைக்கிறவன் தான் நம்ம நடுவுச்சியன். உங்க அக்கா ஒரு சாதாரண பொண்ணு, உன்ன மாதிரி மேஜிக் பண்ண தெரியாதுங்கிறதுனால உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்கிற உண்மையை சொன்னதா அவர் தான். மரத்துல இருந்து விலகக்கூடிய அந்த இலைகளையே பறவைகள் மாதிரி பறக்க வச்சு சும்மா கெத்து காட்டிக்கிட்டு இருப்பான். இம்ப்ரெஸ் பண்ற நம்ம ஹாரி பாட்டரோட அம்மாவை. ஹாரி பாட்டர் அம்மா கூட அதே ஸ்கூல்ல படிச்சவங்க தான். ஹாரி பாட்டர் மாதிரியே அந்த முதல் குழுவுல தான் அவளும் ஜாயின் பண்ணி இருப்பா. அப்ப பக்கத்துல ஒருத்தவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் ஹாரி பாட்டரோட அப்பா. அப்ப இருந்தே 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. ஆனா அடிக்கடி நம்ம நடுவுச்சியும் கூட உரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பாப்ல ஹாரி பாட்டரோட அப்பா. அப்புறம் அவங்க காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போய் குழந்தையும் பெத்துக்கிறாங்க. ஆனா ஹாரி பாட்டரோட அம்மாவை ஒருதலை பட்சமா காதல் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான் நம்ம நடுவுச்சியும் ஆக்சுவலா. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையால தனக்கு ஆபத்து வரும்னு ஏதோ ஒரு ஆரிடம் சொன்னதை கேட்டுட்டு ஹாரி பாட்டரை கொல்றதுக்கு வால்டமார்ட் முடிவு பண்ணிட்டார். அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நடுவுச்சியன் வால்டமார்ட் கிட்ட இருந்து ஹாரி பாட்டரையும் ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவையும் காப்பாத்துங்க, அவங்கள மறைச்சு வைங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. யாருக்கிட்ட? நம்ம டம்பிள்டோர் கிட்ட. சரி, நீ சொல்றாப்ல அந்த குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன், பதிலுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு நம்ம டம்பிள்டோர் கேட்கும்போது என்ன வேணாலும் பண்றேன்னு வாக்கு கொடுத்திருப்பாப்ல நம்ம நடுவுச்சியன். இப்ப ஹாரி பாட்டர் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எதையோ பார்த்து பயந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்ப அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க, பயப்படாத, உனக்கு ஒன்னாகாது இருன்னு. அதே சமயம் நம்ம வால்டமார்ட் அங்க வருவான். செத்து மடின்னு சாபம் கொடுப்பான். அவங்க அம்மாவை தாக்குவான். அவங்க இருந்த இடத்த ரொம்ப ரகசியமா நம்ம டம்பிள்டோர் வச்சிருந்தார். ஆனா அவங்க நம்பிக்கிட்டு இருந்தது அந்த எலியம் பீட்டர். அந்த பய
துரோகம் பண்ணி வால்டமார்ட் கிட்ட போய் சேர்ந்து அவங்க இருந்த இடத்த காட்டி கொடுத்து ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணமாயிட்டான். எவ்வளவு சொல்லி அவங்களை காப்பாத்தலையேன்னு நம்ம நடுவுச்சிய வந்து டம்பிள்டோர் கிட்ட சண்டை போடுவாரு, அழுவாரு. நான் என்ன பண்றது தம்பி, கூட இருந்தவனே துரோகம் பண்ணிட்டான், என்னால என்ன பண்ண முடியும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு டம்பிள்டோர். ஆனா அந்த சண்டையில குழந்தை மட்டும் உயிரோட இருக்கு அப்படின்னு நம்ம டம்பிள்டோர் சொல்லுவாரு. அதான் அந்த தீய சக்தி செத்து போச்சே, வால்டமார்ட் தான் இறந்து போயிட்டானே, அப்புறம் என்ன இனி யார் இருந்தா என்னங்கறாப்ல புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இல்ல வால்டமார்ட் திரும்ப வருவான். அப்படி திரும்ப வரும்போது அவனை எதிர்த்து நிக்கிற சக்தியா இருக்க போறது நம்ம ஹாரி பாட்டர் தான். ஹாரி பாட்டரோட கண்ணு நீ ஒருதலை பட்சமா காதலிச்ச அந்த லில்லியோட கண்ணு, அவங்க அம்மா கண்ணு அப்படியே இருக்குதுன்னு சொன்னதும் ஹாரி பாட்டரை பார்க்கணும்னு இவருக்கு ஒரு ஆர்வம் வருது. அவங்க அம்மாவை எப்படி நீ பாதுகாக்கணும்னு நினைச்சியோ அதே மாதிரி புள்ளையையும் பாதுகாக்கணும்னு கேட்டுப்பாப்ல. அப்பயே இவர் முடிவு பண்ணிட்டார், தன் காதலிச்ச பொண்ணோட கண்ணு அவன் பையன்கிட்ட இருக்கிற பட்சத்துல அந்த பையனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அப்பயே 2 பேரும் பேசிட்டாங்க. அதனாலதான் வில்லத்தனமாவே இந்த ஒட்டுமொத்த ஹாரி பாட்டர் கதை முழுக்கவே அவர் வில்லத்தனமா நடந்துகிட்டே இருந்திருப்பார். அது மட்டும் இல்ல, நம்ம டம்பிள்டோர் வில்லே வால்டமார்ட்டோட அம்மாவோட மோதிரம், அதுல அவரோட உயிரை ஒரு பாகத்தை ஒளி வச்சிருப்பார்ல, அந்த மோதிரத்தை அழிக்கிற முயற்சியில அவரோட விரல் எல்லாம் கருகி போயிடும், விஷம் உடம்புல ஏறி போயிருக்கும். அப்ப வந்து மருத்துவம் பார்த்ததும் நம்ம நடுவுச்சியம் தான். மருத்துவம் பார்த்துட்டு விஷம் உள்ள ஏறிடுச்சு, அதிகபட்சம் 1 வருஷம், அதுக்கு பிறகு நீங்க இறந்துருவீங்கன்னு அந்த உண்மையை போட்டு உடைக்கிறாரு அவர்கிட்டயே. அது மட்டும் இல்லாம நம்ம வால்டமார்ட் அந்த சின்ன பையன் யார சின்ன செம்பட்டையனை வச்சு என்ன கொல்றதுக்காக பல முயற்சிகளை இது வரைக்கும் பண்ணி பார்த்துட்டான். ஆனா என்ன கொல்ற அந்த தகுதி உன்கிட்ட தான் இருக்கு, நீ தான் என்ன கொல்லணும், அதுதான் சரிப்பட்டு வரும். அப்படி நீ என்ன கொன்னுட்டேன்னா உன் மேல இருக்கிற அந்த ஒரு சந்தேகம் ஃபுல்லா போய் உன்னை முழுமையா வில்லே வால்டமார்ட் நம்ப ஆரம்பிச்சிருவான். சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது நீ தான் என்ன கொல்லணும்னு சத்தியமும் வாங்கிப்பாரு நம்ம டம்பிள்டோர். அந்த சத்தியத்தை தான் அவர் நிறைவேற்றியும் செஞ்சிருப்பார். அதனாலதான் செத்து மட்டின்னு சொல்லி டம்பிள்டோரை கொல்லவும் செஞ்சிருப்பார். இவர் கொல்லலைன்னா கூட அந்த 1 வருஷ காலத்துல அவரே இறந்து போகத்தான் போறாரு. சோ பெருசா ஒன்னும் இவர் கொன்னதா ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த பையனால உசுருக்கு ஆபத்து நினைச்சிட்டு வில்லே வால்டமார்ட் ஹாரி பாட்டர் மேலதான் செத்து மடிங்கிற சாபத்தை போட்டிருப்பான். அப்ப குறுக்கால அம்மா போய் விழப்போக அது அப்படியே அவங்க மேல பட்டு பிரதிபலிப்பாயி வால்டமார்ட் மேலையும் பட்டுரும். லில்லியும் செத்துருவா, அதாவது ஹாரி பாட்டரோட அம்மாவும் இறந்துடுறாங்க. வில்லே வால்டமார்ட்டும் அந்த சாபத்துல பலிகாட ஆயிடுவான். அப்படி அவர் சாகும்போது அவரோட உயிரில ஒரு பகுதி நம்ம ஹாரி பாட்டர் மேல விழுந்துருது. ஆக்சுவலா வில்லே வால்டமார்ட் அவனோட உயிரை 6 பாகமா பிரிச்சு 6 பொருட்களை தான் ஒளிய வச்சான். ஆனா அவனே தெரியாம 7வது பாகமா நம்ம ஹாரி பாட்டரோட உடம்புக்குள்ளேயும் ஒரு பகுதி போய் உட்காந்துக்குச்சு. அதனாலதான் வால்டமார்ட் எப்படி பாம்புகளோட பேசுவானோ அதே மாதிரி நம்ம ஹாரி பாட்டராலையும் பேச முடிஞ்சது. நம்ம ஹாரி பாட்டரோட நெத்தியில எண்ணு மாதிரி ஒரு தழும்பு விழுந்திருக்கும் பாத்தீங்களா, ஒரு காயம், அந்த காயத்தின் வழியா தான் வில்லே வால்டமார்ட்டோட உசுரோட ஒரு பகுதி உள்ள புகுந்திருக்கும். அதனாலதான் வால்டமார்ட் நினைக்கிறத ஹாரி பாட்டரும் ஹாரி பாட்டர் நினைக்கிறத வால்டமார்ட்டும் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்பயும் ஹாரி பாட்டரோட உடம்புக்குள்ள அந்த ஒரு பகுதி இருக்கிறதா அவர் எடுத்து சொல்லியிருப்பார். அப்போ அந்த நேரம் வந்துச்சுன்னா, அந்த நேரம் வரும்போது அந்த பையன் சாகணுமா, கண்டிப்பா சாகணுமான்னு நடுவுச்சியம் கேட்கும்போது ஆமாங்கிறாரு டம்பிள்டோர். கண்டிப்பா அவன் சாகணுங்கிறாரு டம்பிள்டோர். அதை கேட்டு ஒரு மாதிரி நொடிஞ்சு போயிடுறார். எப்படி ஹாரி பாட்டரோட அம்மா செத்து போனப்போ இவர் போய் பார்த்து கதறி அழுதாரோ அதே மாதிரி இந்த மேட்டரையும் கேள்விப்பட்டு அவர் வருத்தப்படுறார். அப்ப இவ்வளவு காலமா நீங்க ஹாரி பாட்டரை வளர்க்கறது சரியான நேரம் வரும்போது பலி கொடுக்கறது தானா? ஒரு ஆட்டை வளர்த்து கோயில வச்சு வெட்டுறாப்ல நீங்க இவனை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வருத்தப்படுறார். அவரும் வேற வழி இல்ல, ஆமா அப்படித்தானே பண்ணி ஆகணுங்கிறாப்ல பேசுறார். அதே சமயம் நம்மால ஒரு மந்திரத்தை போடும்போது அங்க ஆற்றலா ஏதோ ஒன்னு இருக்குது, அது அப்படியே ஒரு மான் மாதிரி அங்க துள்ளி குதிச்சு ஓடும். அதை பார்த்ததும் டம்பிள்டோர் அப்படியே மிரண்டு போறாரு. இது யாரு, ஹாரி பாட்டரோட அம்மாவா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆமாங்கிறா நம்ம நடுவுச்சியன். தான் இறந்து போன பிறகும் கூட தான் புள்ளைய பாதுகாக்கிறதுக்காக இன்னும் அங்கதான் சுத்தி வந்துட்டு இருக்காங்க போல தெரியுது. அது மட்டும் இல்ல, இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு மான் வந்ததுல, கொம்பு இல்லாத மான், இது யாருன்னா ஹாரி பாட்டரோட அம்மாவை குறிக்குது, அவங்களோட ஆற்றலை குறிக்குது. இதே மாதிரிதான் தான் வாழை கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு மான் வரும், அவனுக்கு வழிகாட்டும், வாழை கண்டுபிடிப்பான். அந்த மானுக்குமே கொம்பு இருக்காது. அப்படி கொம்பு இல்லாம வர்ற அந்த மான் ஹாரி பாட்டரோட அம்மாவோட ஆற்றல் தான். நேரம் வரும்போது ஹாரி பாட்டர் இறக்கணும், கூடவே வால்டமார்ட்டும் இறக்கணும், இதுதான் விதின்னு டம்பிள்டோர் சொல்லியிருப்பாப்ல. எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹாரி பாட்டர் ஒரு செகண்ட் ஆடி போய் பார்க்கறான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்கி வரும்போது கீழே நண்பர்கள் 2 பேரும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி கிளம்பி போறான். எங்கடா போறான்னு கேட்டா தடை செய்யப்பட்ட அந்த காட்டுக்கு போறேங்கிறான். வால்டமார்ட் கேட்டாப்ல அவர்கிட்ட போக போறான் போல தெரியுது. ஹெர்மானி ஏதோ ஒரு மேட்டர் உனக்கு தெரியும், நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற சொல்லுன்னு கேட்கிறா. இவனு சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்து அந்த பாம்பை கொல்லணும், அதை கொன்ன பிறகுதான் வால்டமார்ட்டை கொல்ல முடியும் அப்படின்னு மட்டும்தான் சொல்றான். தன் சம்பந்தப்பட்ட அந்த ரகசியத்தை சொல்லல. சொன்னா அவங்க விடுவாங்களோ என்னவோன்னு சொல்லாம இருக்கிறான். அந்த பாம்புக்குள்ள ஒரு உசுர் இருக்கிறாப்ல, ஹாரி பாட்டருக்குள்ளேயும் வால்டமார்ட்டோட உசுர் இருக்குது. அதை அவன் எப்படி சமாளிக்க போறான், இல்ல தன்னையே கொடுத்து அவரையும் கொல்ல போறான்னு தெரியல. குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். காட்டு பக்கமும் வந்துட்டான். அவன் கையில இந்த பறக்கிற பந்து இருக்குதுல்ல, அதுல இப்பயும் ஐ ஓபன் அட் த க்ளோஸ் அப்படின்னு போடுது. நான் சாகிறதுக்கு தயாராயிட்டேன்னு மனசார சொல்லிட்டு அந்த பாலுக்கு ஒரு முத்தம் கொடுப்பான். முடிவில் தான் நான் துறப்பேன்னு அதுல தமிழாக்கம் சொல்ற அந்த அதான் அர்த்தம். இப்ப நான் சாக முடிவு பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகு முடிவாயிடுச்சுல, சோ இப்ப அது ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு சின்ன கல்
வருது. இது என்னன்னு தெரியுதா? 3 சகோதரர்கள் பத்திய ஒரு கதை நம்ம படிச்சோம்ல. அந்த கதையில 2வது சகோதரன் ஒரு கல்லை தான் பரிசா வாங்குவான். இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற கல் அது. ரீசரக்ஷன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அது உள்ள இருக்குங்க. அப்பப்பப்பா செம ட்விஸ்ட்ல டம்பிள்டோர் இதையெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது என் உசுறு கொடுக்க வேண்டி இருக்கும், கூடவே இவனை காப்பாத்த வேண்டி இருக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த கல்லை இப்படி உள்ள ஒளிய வச்சு ஹாரி பாட்டர் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. உயிலா எழுதி வச்சிருக்காரு நம்ம டம்பிள்டோர். கெத்து காட்டியிருக்காரு யா மனுஷன். இறந்து போன இவங்க அம்மாவோட ஆன்மா எதுக்கு நின்னு பேசுறாப்ல இவன் ஃபீல் பண்றான். அம்மா, அப்பா, வளர்ப்பு தந்தை எல்லாரோட ஆத்மாவும் இங்க இருக்குது. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்க, எதுக்காக வந்தீங்களா, எப்பவுமே உன்னை விட்டு நாங்க போனதில்ல தம்பிங்கிறாங்க அம்மா. சாகும்போது வலிச்சதா அப்படின்னு நம்ம சீரியஸ் பிளாக் கிட்ட கேட்பான் வளர்ப்பு தந்தை கிட்ட. தூங்குறத விட வேகமா நடந்துரும் தம்பி, பயப்படாதுன்னு அவரும் ஆறுதல் சொல்றாரு. ஏன்னா ஹாரி பாட்டர் சாக வேண்டியது வரும், எல்லாம் நல்லபடியா முடியும்னு அப்பாவும் ஆறுதல் சொல்றாரு. நம்ம ஓனாய் மனுஷனோட ஆத்மா கூட இங்கதான் இருக்குது. தான் சாகும்போது கொஞ்சம் கூடயே இருக்கேன்னு அவனும் பயத்துல கேட்டுக்கிறான். அந்த வில்லன் வால்டமாட்டா இல்ல நாமலான்னு ஒரு கை பாத்திரலான்னு இப்ப ஓரளவு தன்னம்பிக்கையோட சொல்றான். எல்லாம் பேசிட்டு வரும்போது பார்த்தா அவன் கையில இருந்த அந்த கல்லு கீழே விழுகிறாப்ல தெரியுது. அத கொஞ்சம் தெளிவா நமக்கு காட்டல. வால்டமாட் காத்து கிடக்கிறாரு ஹாரி பாட்டர் வருவான்ட்டு. எதிர்பார்த்தாப்லயே ஹாரி பாட்டரும் வரா. இங்க காட்டுக்குள்ள நம்ம தாடி மாமாவை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கங்க. எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு அவரு பதட்டப்படுறாரு. போயிடுங்கிறாரு. நாகினியும் வில்லன் கூடயே பக்கத்துல இருக்குது. ஏன்னா ஜெயிக்கப்புறம் தெரிஞ்சதுனால நாகினியா பக்கத்துல கூப்பிடுறான். செத்து மடி அப்படின்னு சாபத்தை கொடுத்துறாரு மந்திரக்கோள் மூலமா நம்ம வில்லன் வால்டமாட். அடுத்த நொடி பார்த்தா நம்ம பையன் எங்கேயோ ஃபுல்லா வெளிச்சமா இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். மேபி சொர்க்கமா இருக்குமோ என்னவோ. நம்ம டம்பிள்டோர் கூட அங்க இருக்கிறாப்ல. அங்க ரொம்ப கோரமா ஏதோ ஒண்ணு படுத்து கிடக்குது. அதுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு டம்பிள்டோர்ட்ட கேக்குறான். அந்த காலமெல்லாம் கடந்து போச்சு, இதுக்கு பிறகு அதுக்கு யாராலையும் உதவி செய்ய முடியாதுங்கிறாரு டம்பிள்டோர். வால்டமாட் ஒரு முட்டாப்ப உன்னை கொல்றத நினைச்சு உனக்குள்ள இருக்கிற அவனோட ஒரு பகுதியை கொன்னுட்டான். அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இப்ப பார்த்தது. ரொம்ப கோரமா ஒண்ணு கிடந்ததுல அது அவனுக்கே தெரியாது அவனோட ஒரு பாகத்தை தான் கொல்றோம்னு. ஆனா இப்போ அது முடிஞ்சிருச்சு. அந்த பாகம் இப்போ பிரிஞ்சிருச்சு. அகோரமா கிடக்கிற அதுவும் தனி. நம்ம ஹாரி பாட்டர் இப்ப தனி ஆயிட்டான். இனி கவலை இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றாரு. நான் மறுபடியும் வாழ போலாமான்னு கேட்டா அது ஓன் இஷ்டம் அப்படிங்கிறாப்ல. நீ விருப்பப்பட்டா போலாம், இங்கே இருக்கிறதா இருக்கலாம்னு வேற சொல்றாரு. இந்த இடம் பாக்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குன்னு இருப்பான் ஹாரி பாட்டர். அப்ப ட்ரெயின் வரும், ஏறி போலாம் தானே. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பூமிக்கு போறதுக்கு வண்டி வரும், இல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கும் வண்டி வரும். ஓ, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நடுவுல இருக்கிற இடம் சொர்க்கம் கிடையாது போல. நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. உங்களோட மந்திர கோலு இப்போ அவங்கிட்ட இருக்குன்னு எடுத்து சொல்றாரு ஹாரி பாட்டர். அந்த நாகினி பாம்பு உயிரோட இருக்குங்கிறாப்ல. இப்ப நான் திரும்பி போனாலும் அந்த நாகினியை கொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையான்னு கேட்க, போ உனக்கு உதவி தானா தேடி வரும் அப்படிங்கிறாரு. இங்க வச்சு இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாப்ல. எங்க அம்மாவோட உயிர் துளி ஒரு பெண்மான் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு டம்பிள்டோர். ஆனா இதே மாதிரி நம்ம நடுவுச்சியனோட உயிர் துளியுமே ஒரு பெண்மானா இருக்குது, அது எப்படி ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்க, இயற்கையில எவ்வளவோ கேள்விகளுக்கு விடை இருக்காது, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாரு. நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, பாய் பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. போறவரை நிப்பாட்டி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கலாம் நிஜம்தானா இல்ல என் மண்டைக்குள்ள எல்லாம் ஓடுதா அப்படின்னு கேட்கறான். டெஃபினட்டா இதெல்லாம் உன் மண்டைக்குள்ள தான் ஓடுதுங்கிறாரு அவரு. ஆனா அதே சமயம் ஏன் இது நிஜமாவும் இருக்க கூடாது அப்படின்னு கேட்டுட்டு புரியாத மாதிரியே ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. ஹாரி பாட்டரை தாக்குனதும் வால்டமாட் கீழே விழுந்து கிடக்குறாப்ல. இப்பதான் முழிக்கிறாரு, எந்திரிக்கிறாரு. அந்த பக்கம் ஹாரி பாட்டரோட பாடி கிடக்குது. அந்த பையன் இறந்துட்டானு எல்லாரும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. முன்னாடி போறது யாரு? நம்ம சின்ன செம்பட்டையனோட அம்மா. செக் பண்ணி பார்த்தா ஹாரி பாட்டர் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அந்த அம்மா இறந்து போட்டதா பொய் சொல்லுவாங்க. ஏன் ஹாரி பாட்டருக்கு இந்த அம்மா உதவி செய்யணும் அப்படின்னா, ஹாரி பாட்டர் தான் கடைசியில சாக கடந்த நம்ம சின்ன செம்பட்டையனை அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தி இருப்பான். அந்த விசுவாசத்தை இப்ப காட்டுறாங்க போல தெரியுது அம்மா. காலையில விடிஞ்சிருச்சு. நம்ம லாங் பாட்டர் தான் ஸ்கூலோட வெளிப்பக்கம் வந்து அங்க கிடக்கிற அந்த தொப்பியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான் பாவம். அப்போ எதுக்க பார்த்தா நிறைய பேர் முதுன்னு கூட்டமா நடந்து வராப்ல தெரியுது. இவனும் நொண்டி நொண்டி அந்த பக்கத்துல போறான். யாருது அப்படின்னு பார்த்தா கட்டி போட்ட நிலைமையில நம்ம தாடி மாமா ஹாரி பாட்டரோட பாடியை தூக்கிட்டு அப்படியே வராரு. ஹாரி பாட்டர் இறந்து போயிட்டதா அவரும் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே தூக்கிட்டு வராரு. பாலத்துல இறந்து கிடந்த ராட்சச பாடி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தான் படையோட அப்படியே அழகா நடந்து வராரு. வெற்றி நடை போட்டு வர்றாரு நம்ம வால்டமாட். பின்னாடியே அவரோட விசுவாசிகளும் வரானுங்க. ஸ்கூலுக்குள்ள இருந்து அதை பார்த்துட்டு எல்லா பேரும் ஓடியாராங்க. நாகினி கூட வால்டமாட்டு கூடயே வந்துட்டு இருக்குது. இனிமே அதுக்கு ஆபத்து இல்ல, அதனால ஜம்முன்னு வந்துட்டு இருக்கிறது நாகினி பயம் இல்லாம. ரானோட தங்கச்சியோ யாரோட டெட் பாடி அது, யாரோட டெட் பாடி அதுன்னு பயந்துகிட்டே வரா. ஹாரி பாட்டரோட டெட் பாடி தான், ஹாரி பாட்டர் செத்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா வால்டமாட் சொல்றாரு. அதை கேட்டதும் இவ பதறிக்கிட்டு ஓடுவா தங்கச்சி, ரானோட தங்கச்சி. புடிச்சுக்கிறாரு அப்பா. முட்டாள் பொண்ணே, நீ அழுதாவன் வந்துருவானா அப்படின்னு திட்டுறாரு இவரு. இனிமே என்ன எதுக்குறதுக்கு யாருமே இல்ல, உங்களோட விசுவாசத்தை ஏன் மேல வைங்கன்னு கேக்குறாரு. நண்பர்கள்லாம் இதை பார்த்து அழுகுறாங்க பாவம். ஹாரி பாட்டர் செத்துட்டான்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறாரு. கூட்டமும் சிரிக்குது. அந்த நச்சு பாம்பு ஒரு கல்லு மேல ஏறி நின்னுக்கிட்டு கெத்து காட்டுது பாருங்க. இனி நீங்க எல்லாம் வந்து என் கூட சேர்றீங்களா இல்ல சாகுறீங்களான்னு மிரட்டுறாப்ல. சின்ன செம்பட்டையன் ஸ்கூல் சைடுல தான் நிக்கிறான். அப்பாவும் அம்மாவும் வாடா மகனேன்னு கூப்பிடுறாங்க. அவன் உடனே இந்த பக்கத்துக்கு வரான். சூப்பர்னு அவனை கட்டிப்பிடிச்சு என் கூட சேர்த்துக்கிறேன்னு வால்டமாட் சேர்த்துக்கிறாரு. ஆனா வால்டமாட் கூப்பிட்டதுக்காக அவன் வரல, தான் அப்பா அம்மா கூப்பிட்டதுக்காக வந்தான். அடுத்து நம்ம லாங் பாட்டம் போறாப்ல. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நான் பெரிய திறமசாலைகளை கூப்பிட்டேன், உன்ன மாதிரி சப்பானிகளை கூட நாங்க
நாங்க ஏத்துக்கிறோம் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாப்ல. உடனே எல்லாரும் சிரிக்கிறானுங்க. உன் பேர் என்னன்னு கேட்டா லாங் பாட்டம்ங்கிறான், நெவில் லாங் பாட்டம். அதை கேட்டது அந்த நச்சு பாம்பு ஓவரா சிரிக்கும். ஏன்னா அவதான் நம்ம லாங் பாட்டத்தோட அப்பா அம்மாவை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணவன். வந்தவன் நான் உங்ககிட்ட பேசணுங்கிறான் லாங் பாட்டம். அவருக்கு விருப்பம் இல்ல, டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, கேட்கிற மூட்ல இருக்கிறேன் சொல்லுன்றாரு. ஹேரி செத்துட்டாங்கிறதுக்காக யுத்தம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல. பிறந்த எல்லாரும் செத்துட்டாங்கணும். ஆனா அவன் செத்தாலும் நம்ம எல்லாரோட மனசுலயும் நம்பிக்கையே விதைச்சிருக்கிறான். ஒரு சாதாரண சின்ன பையனால எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும்னு எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல இறந்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஹாரி பாட்டர் தவிர்த்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ண? இங்க எல்லாரையும் சாகடிச்சுக்கிட்டு இருந்த. நாங்க பண்ணது தியாகம், ஆனா நீ பண்ணது கொலை. உன்ன மாதிரி கொலைகார உயிரோட இருக்க கூடாது, நீ சாக வேண்டியதான்னு சொல்லுவாப்ல. அவன் கையில அந்த தொப்பி இருக்குல்ல, ஞாபகம் இருக்கிறதா? இதே தொப்பிக்குள்ள இருந்துதான் 2வது பாகத்துல அந்த அனகொண்டா பாம்பை கொல்லும் போது தேவைப்படுற நேரத்துல அந்த வால் கிடைச்சது. அதே மாதிரி இப்போ நம்ம நெவில் பாட்டம்க்கு தேவைப்படுற அந்த நொடி அதே தொப்பிக்குள்ள இருந்து தேவையான அந்த வால் கிடைக்குது. டப்புன்னு வாலை உருகுறான். அதே சமயம் நம்ம ஹாரி பாட்டர் முழிச்சிடுறாங்க. டப்புன்னு எகிரி குதிச்சு கீழே விழுந்து எந்திரிக்கிறான். மந்திரக்கோல் கையில இருக்குது. பாம்பை நோக்கி மந்திரம் போடுவான், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஹாரி பாட்டர் திரும்ப உயிரோட வந்ததை பார்த்ததும் எல்லா பேரும் பயந்துடுறாங்க. அந்த பிணந்தினிகளே பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து ஓடுதுங்க. நம்பிக்கையா இருக்கிற சில பேரு தொடர்ந்து சண்டை போட்டு ஸ்கூலுக்குள்ள வர பாக்குறாங்க. ஹாரி பாட்டர் உட்பட எல்லா பேரும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அதே சமயம் நம்ம சின்ன செம்பட்டையன், பெரிய செம்பட்டையன், அம்மா 3 பேரும் அங்க இருந்து பையனை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆறாங்க. இனி அந்த சண்டையில அவங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, எஸ்கேப் ஆறாங்க. பயங்கர ஆத்திரத்துல இருக்கிற நம்ம வால்டமாட் பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணத்துல நிறைய யோசிக்காம ஸ்கூலுக்குள்ள வருவான் அப்படிங்கிறது ஹாரி பாட்டரோட நம்பிக்கை. அதே மாதிரி அவரும் உள்ள வந்துட்டார். ஸ்கூலுக்குள்ளேயே வந்துட்டார். கையில அந்த அனகொண்டா பாம்போட விஷ பல்லை இவன் வச்சிருக்கான், ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒரு கையில பல்லு, இன்னொரு கையில மந்திரக்கோல். 2 பேரும் எதுக்குன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீழ இருந்தவர் திடீர்னு மேல வந்து மேஜிக் போட்டு அடிக்க பாக்குறார். இப்போ மேல வால்டமாட் இருக்கிறான், கீழே நாகினி பாம்பு இருக்குது. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சக்தியை மேல கூரை மேல செலுத்த கூரையே மொத்தமா உடைஞ்சு வால்டமாட் மேல விழுந்துரும். பாம்பு தனியா இருக்க பல்லோட குத்த போறதுக்குள்ள வால்டமாட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. கையில இருந்த பல்லு கீழே விழ அதுல மேஜிக்க போட்டு அந்த பல்லையே கசக்கி விட்டுறாரு நம்ம வால்டமாட். இப்ப சண்டை போட்டுட்டு அவங்க எல்லாம் அங்கிட்டு போயிடுறாங்க. நாகினி பாம்பை சீன்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹெர்மானி தான் சீன்றா, கல்லால் அடிக்கிறா. அதே சமயம் நம்ம லாங் பாட்டம் கூட அந்த சண்டையில மயங்கி விழுந்தவன் இப்பதான் முழிக்கிறான். பக்கத்துல பார்த்தா அந்த வால் கிடக்குது. ஹாரி பாட்டரை கொல்றதுக்காக தொடர்ந்து நம்ம வால்டமாட் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு. இவனும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு கடத்துல கை 2 கட்டிடுறாரு, கழுத்தை கட்டிடுறாரு, காலை கட்டிடுறாரு, அப்படியே உடம்பையும் கட்டி தூக்குறாரு. நாகினியோ ஹெர்மானியை கொல்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்குது. அதே சமயம் பின்னாடி இருந்து படிக்கட்டு வழியா நம்ம நண்பர் ராணு கையில அந்த விஷப்பல்லோட போறான் குத்துறதுக்கு. அதுக்குள்ள உசாராகி இந்த பக்கம் பாய தெரியாதனமா அந்த விஷப்பல்ல கீழே போட்டுறாங்க. அது கீழே ஃப்ளோர்ல போய் விழுகுது. இப்ப அவன் மாட்ட போறான். ஹாரி பாட்டரோட ஆளு நண்பர் ரானோட தங்கச்சியை கொல்றதுக்காக அந்த நச்சு பாம்பு முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணோட அம்மா, ரானோட அம்மா, என்ன மீறி என் பொண்ணை தொற்றுவியான்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த அம்மா கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்குது. நாகினி, அந்த அம்மா பேர் வந்து நச்சு பாம்பு. பதிலுக்கு இவங்களும் 4 ஷாட் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவளை ஃப்ரீஸ் பண்ணி சிலையாக்கி ஓங்கி ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க. அப்படியே சில்லி சில்லியா சேதறி போயிட்டான். அந்த நச்சு இறந்து போயிடுச்சு. எவ்வளவு பேரா கொன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்கியாச்சு. மாடியில இவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் சாகர ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க. இப்போ கீழே விழுந்தா 2 பேரும் ஜாக வேண்டியதா. அந்த இடத்துல வச்சு உங்ககிட்ட இருக்கிற மந்திரக்கோளுக்கு நீ முதலாளி இல்ல அப்படிங்கிறாப்ல. இல்ல, இந்த மந்திரக்கோளோட முதலாளி உண்மையிலே யாரு? நம்ம டம்பிள்டோரை கொன்னது யாரு? நடுவுச்சியன். அப்புறம் நடுவுச்சியனை கொன்னது யாரு? நானு. அப்போ இதுக்கு நான் தான் முதலாளி, என் பேச்ச கேக்குங்கிறாப்ல. ஆனா உன் கணக்கு தப்புங்கிறான் ஹாரி பாட்டர். இப்பயே நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலான்னு சொல்லி நம்ம பையில அப்படியே புடிச்சு இழுத்துக்கிட்டு அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுகிறாங்க. ஆனா அவருக்கு தான் பறக்கிற பவர் இருக்குதே, காத்தா பறக்கிறாரு. கூடவே ஹாரி பாட்டர் இருக்கிறதுனால 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே பறந்துகிட்டு இருக்காங்க. கண்ணா அப்படின்னு அந்த ஸ்கூலை சுத்தி மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலோட வராண்டாலேயே 2 பேரும் பொத்துன்னு வந்து விழுகிறாங்க வாசல்ல. 2 பேரோட மந்திரக்கோளும் கீழே விழுந்து கிடக்குது. 2 பேரும் தவந்து போய் மந்திரக்கோளை எடுக்கிறாங்க. அவங்க மந்திரக்கோளை எடுத்துட்டாங்க. 2 பேரும் மந்திரத்தை போடுறாங்க. படு ஃபோர்ஸா 2 பக்கம் அடிக்குது. நாகினியோ அந்த பக்கத்துல நண்பர்கள் 2 பேரையும் கொல்றதுக்காக வெட்டிக்கிட்டு வருது. இவங்களும் அந்த பாம்பை மந்திரம் போட்டு பாக்குறாங்க. ஒண்ணு வேலைக்கால. கரெக்டா அவங்கள கொத்த வர கையில வச்சிருந்த வாளை வச்சு அந்த பாம்போட கழுத்தை வெட்டி பஸ்பமாக்கிறான் நம்ம லாங் பாட்டம். யாரும் எதிர்பார்க்கல இல்ல. கடைசியில லாங் பாட்டம் இந்த மாதிரி வெட்டி தள்ளி வால்டமாட்டோட சாவுக்கு ஒரு முக்கியமான ஆளா வருவான்னு எதிர்பார்க்கல இல்ல. இந்த பக்கம் மந்திரம் போட்டுக்கிட்டு இருந்த நம்ம வால்டமாட் ஒரு செகண்ட் சக்காயிராரு. நாகினி பாம்பை கொன்னுட்டாங்க. ஏற்கனவே ஹாரி பாட்டரோட உடம்புக்குள்ள இருந்த இவனோட பாகமும் போன அந்த சாகர முயற்சியில செத்து போச்சு. சோ இனிமே இந்த பையல காப்பாத்துறதுக்கு எதுவும் இல்ல. இப்போ நம்ம வால்டமாட் இறந்தானா கூடவே அவன் உசுறு இறந்துடும். நல்லா மேஜிக்க போட்டு அவரோட கையில இருந்த அந்த மந்திரக்கோலை ஹாரி பாட்டர் அங்க இருந்து தூக்கி எறிய சொல்லி தான் கையில புடுங்கிடுறான். இவன் போட்ட மந்திரம் வேலை செஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வால்டமாட்டோட உடம்பு அப்படியே பொசுங்கி தூசியாகி கடைசியில தூசா மாசா காத்துல கரைஞ்சு போறான். அப்பாடா, ஒரு வழியா இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. சரி, லாங் பாட்டத்துக்கு யாரா ஆளுன்னு பார்த்தா நம்ம லூசு பெண் இருக்கால, அவ ஜம்முன்னு பக்கத்துல வந்து
வந்து உட்கார்றா. சோ இவங்க தான் பேரா இருப்பாங்க போல தெரியுது. எல்லா பேரோட முகத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம். ஃபைனலா இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இனிமே பயம் இல்லைன்னு சந்தோஷம். நம்ம தாடி மாமா ஹாரி பாட்டரை கட்டி பிடிச்சுக்கிறாரு, சாதிச்சிட்டான்னு பாராட்டுறாரு. ஸ்கூலே இடிஞ்சு விழுந்து கிடக்குது. அங்கேயும் நம்ம கிளர்க்கு வழக்கம் போல கிளீன் பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸ்கூலை சரி பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. நண்பர்களை கூட்டிட்டு நம்ம பையன் வெளிய பக்கம் வரா. இடிஞ்சு விழுந்து கிடந்த இந்த பாலத்தோட மிச்ச பகுதியில நிக்கிறாங்க. அங்க வச்சுதான் நம்ம ஹெர்மானி ஒரு டவுட் கேக்குறா. இவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரக்கோள் கையில இருந்தோம், எப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லான நம்ம வெள்ளை வால்டமார்ட் தோத்து போனா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மந்திரக்கோளோட உண்மையான முதலாளி அவர் இல்ல அப்படின்னு சொல்றான் ஹாரி பாட்டர். ஏன்னா இந்த மந்திரக்கோளுக்கு முதலாளி நம்ம நடுவுச்சி என்ன அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். நடுவுச்சினை கொன்னுட்டு தான் முதலாளித்துவத்தை எடுத்துக்கலாம் நினைச்சார். ஆனா நிஜம் அது இல்ல. டம்பிள்டோரை கொன்னது வேணா நடுவுச்சியனாக இருக்கலாம். ஆனா நடுவுச்சியன் டம்பிள்டோரை கொல்றதுக்கு முன்னாடி டம்பிள்டோரை தோற்கடிச்சு வச்சது யாருன்னா நம்ம சின்ன செம்பட்டையன் தான். யாரு முதலாளியா கொல்றாங்க அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல. யாரு தோற்கடிக்கிறாங்களோ அவங்க தான் முதலாளியாக அந்த மந்திரக்கோளுக்கு மாறுவாங்க. அந்த வகையில பார்த்தா டம்பிள்டோரை ஸ்தம்பிக்க வச்சது நம்ம சின்ன செம்பட்டையன் தான். சோ அவன் தான் ஆக்சுவலா முதலாளி. அதுக்கு பிறகு அதே சின்ன செம்பட்டையன் கூட போன பாட்டுல சண்டை போட்டு அவங்கள தோத்தெடுக்குது நம்ம ஹாரி பாட்டர். சோ இப்ப ஹாரி பாட்டர் தான் இந்த மந்திரக்கோளுக்கு முதலாளி. சோ அதனாலதான் முதலாளியவே எதிர்த்து வில்லன் வால்டமார் கிட்ட அந்த மந்திரக்கோள் இருந்தாலும் முதலாளியான ஹாரி பாட்டரை எதிர்த்து அது சரியா வேலை செய்யல. இப்ப இந்த மந்திரக்கோள் என்னோடது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம சரி செத்துமடின்னு வில்லன் வால்டமார்ட் சாபம் கொடுத்தோம், ஹாரி பாட்டர் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? சாகும்போது அவன் அந்த ரீசரக்ஷன் கல்ல மறுபடியும் உயிர் தள்ளக்கூடிய அந்த கல்லை வச்சிட்டு இருப்பான் போல. நம்மளை கொலப்படுறதுக்காக கல்ல கீழே போடுறாப்ல காட்டியிருப்பாங்க. பைபிள்ல எடுத்துட்டு போயிருக்கான், கையிலேயே வச்சிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் திரும்ப உயிர் தெளிந்து இருக்கான். இப்போ இந்த மந்திரக்கோள் உன்னோடதுன்னு எவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த மந்திரக்கோள், இதை வச்சுட்டு இந்த உலகத்துல எதை வேணாலும் நீ சாதிக்கலான்னு நம்ம நண்பர் ராணு சொல்லும்போது மந்திரக்கோளை ரெண்டா உடைச்சு தூக்கி வீசி எரிஞ்சிட்டான். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒண்ணு எனக்கு வேண்டாம், யாருக்குமே இது கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி வீசி எரிஞ்சிட்டான் போல தெரியுது. சப்பையா முடிச்சு விட்டாங்க. இதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு தோணுது. ஹெர்மானி தான் நண்பனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறா. அப்புறம் ராணையும் நினைச்சு பெருமைப்படுறா. 2 பேருக்கு நடுவில் நின்னுக்கிட்டாச்சு. 3 பேரும் அப்பாடா எல்லாம் முடிஞ்சிடான்னு நிம்மதி பெருமூச்சு விட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. இல்ல படம் எங்க முடியல. 19 வருடத்துக்கு பிறகுன்னு காட்டுறாங்க. பார்த்தா 19 வருஷத்துக்கு பிறகு புதுசா நிறைய பசங்க வந்திருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த 2 பிளாட்ஃபார்முக்கு நடுவுல இருக்கிற சுவத்துக்குள்ள புகுந்து ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு போறாங்க. ஒரு பையன் பயந்துகிட்டே நிக்கிறான். யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹாரி பாட்டரோட பையன் போல. ஹாரி பாட்டருக்கும் நம்ம ராணோட தங்கச்சிக்கும் பிறந்த பிள்ளைங்க. பயப்படாதன்னு அப்பா கூட்டிட்டு வராரு ஹாரி பாட்டர். பின்னாடியே அம்மா பொண்ணை கூட்டிட்டு வராங்க. சின்ன செம்பட்டைய ராணு கூட அதே மாதிரி ஒரு செம்பட்ட பையனை பெற்றிருக்கிறான். நம்ம நண்பர் ராணுக்கும் ஹெர்மானிக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் போல. அவங்களும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அப்பா அம்மா எப்படி சிறந்த நண்பர்களாக ஸ்கூல்ல இருந்தாங்களோ அதே மாதிரி பிள்ளைகளும் இருப்பாங்கன்னு நம்பலாம். ஹாரி பாட்டரோட பையன் இங்க ஒரு டவுட் கேக்குறான். நான் போற அந்த 4 குழுவுல 4வது குழுவுல என்ன தூக்கி போட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறான். இங்க பாரு, உனக்கு நான் பேர் என்ன வச்சிருக்கிறேன், நம்ம டம்பிள்டோரோட பேரையும் நம்ம நடுவுச்சியனோட பேரு 2 பேரோட பேரையும் சேர்த்து வச்சு இவன் பேர் வச்சிருக்கான் போல தான் பிள்ளைக்கு. அதுல நடுவுச்சியன் அந்த 4வது குழுவுல தான் இருந்தவர். ஆனாலும் நல்ல மனுஷன். அதனால எந்த குழுவுல இருந்தா என்ன, சோ அங்கேயும் போய் நீ சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்ல நான் முதல் குழுவுல தான் சேருவேன் நினைச்சேன்னா முதல் குழுவுலயும் அப்பா மாதிரி சேரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த தொப்பி கிட்ட பேசு, தொப்பி அலோவ் பண்ணும், நானும் அலோவ் பண்ணுவேங்கிறாப்ல. உடனே அப்பாவை கட்டிப்பிடிச்சு குட் பை சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ள வரான். ட்ரெயின் புறப்பட்டதோட படமும் இங்க முடிஞ்சிருச்சு. சூப்பர்ல, நல்லா இருந்ததுல. அவ்வளவுதான், ஹாரி பாட்டர் சகாப்தம் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு அடுத்த ஒரு பாகம் இருக்கிறதா வெளியில பேசிக்கிறாங்க. 2027 வரதா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாம் புரளியா. அப்படி ஒரு படம் எடுக்கப்படுறதாவே பிளான்ல இல்லையா, இப்ப வரைக்கும் இல்ல. ஒரு கால் எடுத்தா அதையும் நாம பேசுவோம். ஓகே, ஒரு வழியா இந்த ஹாரி பாட்டர் சகாப்தத்தை பேசி முடிச்சாச்சு. இதைத்தான் திரும்ப பேசுங்க, திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு படாத பாடுபடுத்தி அதுக்கு நம்ம ஓட்டெடுப்பு நடத்தி அதுல 180% மேல 10,000 ஓட்டுக்கு மேல விழுந்ததுல 8,000 ஓட்டுக்கு மேல இந்த படத்தை பேசுங்கன்னு ஒரு புரட்சி பண்ணி என்னையும் பேச வச்சிட்டீங்க. ஓகேயா, போதுமா, திருப்தியா, சந்தோஷமா? ஆனா இதோட முடிச்சுப்போம். மறுபடியும் இதே மாதிரி பார்த்த படத்தை இல்ல தமிழ் டப்பிங்ல ஏற்கனவே இருக்கிற படத்தை மறுபடியும் பேசணும்னு இன்னொரு புரட்சி ஆரம்பிக்காதீங்க. பாடி தாங்காது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் பேசும்போது கூட இங்க எண்ட் ஸ்கிரீன்ல வரும். அதையும் கிளிக் பண்ணி விருப்பப்படுறவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்ப அப்டேட் கொடுக்க பாக்குறேன். தேங்க்யூ, பாய், see you.